गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये सद्गुरुनाथ महाराज की आंजनेय मूर्ति की सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्य गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालये च मनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओं श्री रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओं हनुमते नमः। श्रीहरये नमः। सान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमिदं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम् अग्रे पश्यामि तेजो निबिडतरगलायावली लोभनीयं पीयूषा प्लावितोऽहं तदनु तदुदरे दिव्य कैशोरवेशम् तारुण्यारम्भरम्यं परमसुखरसास्वाद रोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाद्यैः विलसदुपनिषत्सुन्दरी मण्डलैश्च हृद्यं पूर्णानुकम्पार्णव मृदुलहरी चञ्चलभ्रूविलासैः आनीलस्निग्धपक्ष्मावलि परिलसितं नेत्रयुग्मं विभोते सान्द्रच्छायं
விஷாலாருண கமலதலாகாரம் ஆமுக்ததாரம் காருண்யாலோகலீலா சிசிரித புவனம் க்ஷிப்யதாம் மய்யநாதே காருண்யாலோகலீலா சிசிரித புவனம் க்ஷிப்யதாம் மய்யநாதே யோகீந்திராணாம் த்வதங்கேஷு அதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷத்யுத ருகிசலயம் நாததே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ ஹிருத்வா நிசேஷதாபான் பிரதிஷது பரமானந்த சந்தோஹலக்ஷ்மி. பரம கருணாமூர்த்தியான குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல மனமுருகி பாகவதத்தை ஒரு ஸ்தோத்திரமாக சொல்லிட்டு வரார் நாராயண பட்டத்திரி. பரம அனுகிரக கிரந்தம்னு பேர். பொதுவா சப்தங்கள் ஒரு உணர்ச்சிகளை கொடுக்கிறது அப்படிங்கிறது நிரூபணமான விஷயம். சில சப்தங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, சில சப்தங்கள் நமக்கு ஆத்திரத்தை கொடுக்கிறது, சில சப்தங்கள் நமக்கு சாந்தத்தை கொடுக்கிறது, சில சப்தங்கள் நமக்கு அழுகையை வரவழைக்கிறது. இன்னைக்கு லோக ரீதியா லௌகீகமான சப்தங்களுக்கே இந்த சக்தி இருக்கு. பவித்திரமான மந்திரங்களுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு. அவைகள் நம்மளுடைய சகல விதமான ஆதி வியாதி ரெண்டையும் போக்கும். வியாதி அப்படின்னா சரீரத்துக்கு ஏற்படக்கூடியதானது, ஆதி அப்படின்னா மனசுக்கு ஏற்படக்கூடியதான ரெண்டு வகையான நோய் இருக்கு. ஒரு காலத்துல அலோபதியில உடம்புக்குள்ள நோயை தான் ஒத்துண்டார்கள், மனசை ஒத்துக்கல. இப்ப எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டான். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னாலும் ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு கொண்டு போய் எல்லாத்தையும் அந்த தலையில கட்டுட்டான், மனசு தலையில. நம்ம சாஸ்திரங்கள் ரெண்டையுமே பிரிச்சு சொல்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் உள்ளதுங்க. உடம்புக்கு ஒரு சுகதுக்கம் ஏற்பட்டா அது மனசை பாதிக்கும், மனசுக்கு ஒரு சுகதுக்கம் ஏற்பட்டா அது உடம்ப பாதிக்கும். இப்ப உடம்புக்கு ஒரு முள்ளு குத்துறது கால்ல அப்படின்னு உடனே மனசு வலிக்கிறது, கண்ணுல கண்ணீர் வர, இது எல்லாருக்குமே தெரியும். மனசுக்கு ஒரு சுகதுக்கம் ஏற்பட்டா, ஒரு தாபம் ஏற்பட்டது, ஒரு கஷ்டம் ஏற்பட்டது, ஒரு உருக்கம் ஏற்பட்டதுன்னா அது உடம்பை எப்படி பாதிக்கிறதுன்னா நாளடைவுல பாதிக்கிறது. லாங் டைமா என்ன மருந்து கொடுத்தாலும், என்ன டயட் கண்ட்ரோல் இருந்தாலும், என்ன வாக்கிங் போனாலும் சுகர் இறங்கவே மாட்டேங்கிறதுன்னா அப்ப டாக்டர் சொல்றார் வேற ஏதோ உங்களுக்கு மனசுல கவலை இருக்கு, அந்த கவலையை சரி பண்ணிக்காம இதை சரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் என்னைக்கோ சொன்ன விஷயங்கள். நம்ம சாஸ்திரங்கள் இன்னும் சொல்லணுமா? நம்ம சாஸ்திரங்கள் மனசுக்கு தான் மருந்து சொல்றது. நம்ம சாஸ்திரங்கள் அத்தனையும் மனசை தான் சரி பண்ணணுங்க. மனசை சரி பண்ணாலே பாக்கி எல்லாம் சரியாயிடும். ஏன்னா காரணத்திலேருந்து தானே காரியம் அப்படிங்கிறது. மனசை சரி பண்ணா, மனசு உற்சாகமா இருந்தா, மனசு புஷ்டியா இருந்தா சரீரம் தானாவே சரியாகும். அப்படி அதுக்குதான் இந்த மாதிரி கதாசிரவணங்கள். நாராயண பட்டத்திரி மனமுருகி குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல பாகவதத்தினுடைய சரித்திரங்கள்ல சொல்லப்பட்ட கதைகளை அனுசரிச்சு சொல்லிட்டு வரார். அதுல கிருஷ்ணாவதாரம் சொல்லி பகவான் கிருஷ்ண லீலைகள் பண்ணின சரித்திரத்தை சொன்னார். பகவான் கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் பகவான் தயிர் பால் வெண்ணெயை திருடினதை தவிர, தயிர் பால் வெண்ணெய்க்கு
வழி இல்லாத குழந்தை இல்லை. பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற குழந்தை பாலுக்கு ஏங்குமா? எங்கேயாவது படுத்துட்டு இருக்கிறதோ பார்க்கடல், பாலுக்கு எங்கேயாவது தரித்திரம் வருமோ? அப்புறம் இவன் பாலை திருடினான் அப்படின்னு சொன்னா கோபிகைகளுடைய மனசை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தவததிகிருத மோஷே கோஷயோஷா ஜனானாம் அபஜத ஹிருதி ரோஷோ நவகாசம் நசோகா ஹிருதயமபி முஷித்வா ஹர்ஷசிந்தௌ யதாஸ்த்வம் ச மம சமய ரோகாணி வாதகேஹாதி நாதா. பகவான் வெண்ணையை திருடின்னு போனான் அப்படிங்கிறதுக்காக கோபிகைகள் கோபப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுக்கு அது ஒரு சந்தோஷம்தான். பகவான் வரல அப்படின்னு சொன்னா கோபிகைகளுக்கு அது ஒரு வருத்தமாவே இருக்கும். ஒரு சமயம் காலங்காத்தால கோபிகைகள் வேலைகளை பார்க்கும்போது யசோதையும் எழுந்து பால் கலந்து பால் காய்ச்சி தயிர் கடையறாள். ஏகதா ததி விபாதமாகாரிணி மாதரம் சமமுசேதி வான்பவானி ஸ்தன்யலோனுபதயா நிவாரயன்னி அங்கமேத்யபதிவான் பயோதரம். தூக்க கலகத்திலேருந்து எழுந்துன்னு வந்த பகவான் அம்மா தயிர் கடைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா எனக்கு பசிக்கிறது பால் அப்படின்னா, பகவான் இன்னும் ஸ்தன்யபானம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் இன்னைக்கு சொன்னா எந்த அளவு புரியுது, ஆனா இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். தாய்ப்பால் அப்படிங்கிறது உலகத்துல அதுக்கு சமானமான ஒரு அமிர்தம் கிடையாது. ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு வேற உலகத்துல எதுவுமே கிடையாது. அதெல்லாம் காட்டிலும் அந்த பிரேமையானது அப்படியே பிணைஞ்சிடும். 10 குழந்தை பெற்றாலும் எல்லா குழந்தைகளும் அம்மாட்ட உயிரா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஸ்தன்யபானத்தினுடைய சக்தி. அது இவள் யசோத மடியில போட்டு பால் கொடுக்கிறாள். அப்படி தயிர் கடையும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது பகவான். அவனுக்கு அது இஷ்டம் தொந்தரவா இருக்கு. அதனால என்ன பண்றான், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பால் குடிக்கிறான். ஏதன் மத்தியில இதுக்கு நடுப்புல அடுப்புல வச்சிருந்த பால் ஒண்ணு பொங்குற மாதிரி சத்தம் வந்தது, சிறு சத்தம் வந்தது. உடனே இவன் என்ன பண்ணா, தயிர் கடையை எடுத்தையும் விட்டா, இவனையும் பிடிக்கி கீழே போட்டா, நேரம் அந்த பாலை பார்க்க போயிட்டான். அப்படின்னு உடனே பகவானுக்கு என்னன்னா, தன்னை விட அது ஒசத்தியா, தன்னை விட அந்த பால் ஒசத்தியா அப்படின்னு ஒரு கோபம். சில குழந்தைகளுடைய ஒரு பேசிக் சுபாவமே வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி ஒரு ரோஷத்துல பகவான் என்ன பண்றான், இவ போன உடனே அங்க தயிர்லாம் கடைஞ்சி வச்சு, தயிர் கடைஞ்சுட்டு இருக்கிறதே தான் இது நடக்கிறது. கடைஞ்சி வெண்ணெய் பூத்து வர சமயம் அந்த வெண்ணெய் வர வர என்ன பண்ணுவா, கொஞ்சமா இல்லை நிறைய உள்ளது, அதை வழிச்சு வச்சு பக்கத்துல ஒரு சட்டியில ஜலத்துல உருட்டி உருட்டி போட்டு வைப்பான். கடைஞ்சு கடைஞ்சு வழிச்சு உருட்டி இப்படி போட்டு வைப்பான். அந்த வெண்ணெய போட்டு வச்சிருக்கிற அந்த சட்டி எடுத்துட்டான் பகவான். மத்த எடுத்து பாதி கடைஞ்சு வச்சிருக்கிற பானையை ஒரு அடி அடிச்சான். அடிச்சா உடஞ்சு அந்த இடம் முழுக்க ஒரே க்ஷீராப்தியா போயிடுது. பகவான் அந்த தயிர் தோஞ்ச காலோட இந்த வெண்ணெய் பானை எடுத்துட்டு கொல்ல பக்கம் ஓடி போயிட்டார். ஓடி போனா இவ அந்த அடுப்புல உள்ள பாலை சரி பண்ணிட்டு திரும்பி பாக்குறா, சட்டி உடஞ்சு கிடக்கு. ஒரே இந்த ஹால் முழுக்க தயிரா இருக்கு. வெண்ணெய் பானையை காணும், இவனையும் காணும்.
இவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தயிர் தோஞ்ச காலோட நடந்து போயிருக்கான். அத தேடிண்டே போறான். இன்னைக்கு அதனாலதான் நம்ம மாத்திர இப்ப கோகுலாஷ்டமி வரதே அந்த மாவுல போடுற பத்தியில கிருஷ்ணர் கால், அதனாலதான் இப்படி இப்படி காலை தோச்சுதான் பகவான் நடந்தது அந்த தயிர்ல. அந்த சம்பிரதாயத்தினாலதான் கால் அதுலயே என்ன தரித்திரமோ எனக்கு தெரியல. அழகா கால் போட்டது போக இப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறது, இப்படிங்கிறது, இப்படி வைக்கிறது. ஏன் ரசனையா பண்ணா தப்பு சொல்ல மாட்டேன். அதுல ஒரு சிக்கனம் முடிக்கிற மாதிரியோ அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமையோ பண்ணக்கூடாது. பகவான் வரான் அப்படி வாசல்லேருந்து பூஜை அலமாரி வரையில் அந்த பாதத்தை போடணும். பகவான் நடந்து நம்ம ஆத்துக்குள்ள வரா மாதிரி. வேதமார்க்க பரிமார்க்கிதம் ருஷா துவமவீக்ஷ பரிமார்க்க சேந்தியசௌ சந்ததரிஷ சகிருதிம் யுனூகலே தீயமான நவநீதர் மோதவே. வேதங்களால தேடப்படுகின்ற பரமாத்மாவை தேடிண்டு இவ போறார். வேதங்களுக்கே அந்த பகவான காண கிடைக்கல. வேதங்கள் மூலமாக தான் தெய்வத்தை அறியணும்னு நாம் சாஸ்திரங்கள்ல சொன்னாலும் வேதங்கள் நேரடியாக இப்படி கையை காமிச்சு இதுதான் பரமாத்மான்னு சொல்ல முடியல. நேத்தின்னு பரமாத்மா இல்லாத விஷயத்தெல்லாம் ஒதுக்கிண்டே போறது. ஒதுக்கினா கடைசியில மிச்சம் இருக்கிறத, மிச்சம்னா என்ன, கடைசியில எந்த இடத்துல வேதம் பேச முடியாம நிற்கிறதோ அந்த இடத்துல பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு சாஸ்திரங்கள் சொல்ல. ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு வேதம் சொல்றது. வேதங்களால தேடினாலும் வேதங்களுக்கு கிடைக்காத பரமாத்மாவா இருந்தாலும் வேதங்கள் ஞான மார்க்கத்தையும் கர்ம மார்க்கத்தையும் பிரதானமாக கொண்டு பேசுறதுனால கர்ம மார்க்கத்தினால ஞான மார்க்கத்தினால பகவான் அடையிறது கால நிர்ணயம் இல்லாததா இருக்கு. பகூனாம் அநேக கர்ம மார்க்கத்தை பத்தி சொல்லும் போது சாஸ்திரத்துல பகவத்கீதையில அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி பராங்கதிம். சித்தினா அஷ்டமாதி சித்திகள். அநேக ஜென்மாக்கள் கர்மாக்களை பண்ணி சித்திகளை அடைஞ்சா பகவான் அடையலாம். ஞான மார்க்கத்தை பத்தி சொல்லும் போது பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மான் பிரபத்தியதே. பல ஜென்மாக்குடைய கடைசியில தான் ஞானம் சித்திக்கும், ஞானமானது ஒருத்தனுக்கு அடைய முடியும் அப்படிங்கிறது. ஆனா பக்தியை பத்தி அப்படி சொல்லலையே. பக்தி மார்க்கத்தை பத்தி சொல்லும் போது பவாமி நச்சிராத் பார்த்தா மையாவேசித சேதசாம். அதே பகவத்கீதையில கர்ம மார்க்கத்தினால ரொம்ப நாள் ஆகும் என்ன அடையறதுக்கு, ஞான மார்க்கத்தினால என்ன அடையறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொன்ன பகவான் பக்தி மார்க்கத்தை பத்தி சொல்லும் போது நச்சிராத் ரொம்ப நாள் ஆகாதுங்கிறார். யாருக்கு? மை ஆவேசித்த சேதசாம், எங்கிட்ட மனசை சமர்ப்பணம் பண்ணினவாளுக்கு அப்படிங்கிறார். கொண்டு வந்தால் உரல் மேல கொள்ளையில உட்கார்ந்து இருக்கான் பகவான். என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பானையில உள்ள வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு இருக்கான். இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் எந்த அளவு அதை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நான் பிராமின்ல கரெக்டா பண்றான். இந்த இடுப்புல அரஞ்சாங்கையர் கட்டுவான். அதுல நாக்காசு, பூனைக்காசு, தம்பி தோழன், தாயத்து, அதுல நூறு சொல்றேன் நான். அந்த தாயத்துல குழந்தையோட தொப்புள் கொடியை வச்சு வைப்பான். தாயத்துல என்ன வைக்கணும்னா தங்க தாயத்து பண்ணி குழந்தையோட தொப்புள் கொடி எடுத்து அது உள்ள வச்சு அந்த குழந்தைக்கு ரட்சையா பண்ணணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஈஸியா 1 கிராம்ல முடியற அந்த விஷயத்துக்கு ஸ்டெம் செல் ஆக்கறன்னு 1 லட்சம் ரூபாய் செலவிக்கிறான். இந்த ஸ்டெம் செல்ல தானே நாங்க சொன்னதே தொப்புள் கொடின்னு. சாஸ்திரம் சொல்றதே அதை தானே. இப்படி ஒண்ணு எடுத்து வைக்கணும்னு சொன்னதே சாஸ்திரம் தானே. நீ எத்தனை தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது.
அதுக்கு ரக்ஷ குழந்தைக்கு அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த நாகாசு, பூனைக்காசு, தம்பி தோழன் இப்படிலாம் வரிசையா போடுவான். இந்த பூனை நாய் எல்லாம் இருக்கு பத்தியலா, இவர் என்ன பண்றார், அந்த வெண்ணெய் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு பூனையை பார்த்து அது வாயில தடவரா, நாய் வாயில தடவரா. எங்க அம்மாட்ட சொல்லாதே, நான் ஜருக்கேன்னு சொல்லாது, சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த இருட்டு ரூம்ல கிருஷ்ணனை தேடுறது கஷ்டம்தான். இருட்டு ரூம்ல கருப்பு பூனையை தேடுற மாதிரி அது. ஆனா வெண்ணெய் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கறது, வெண்ணெய் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கறது, பந்து மிச்சதி யவேன சஜ்ஜனஹ தம் பவந்தமயி பந்து மிச்சதி சாநியுஜ்ய ரதனா குணான் பகூன் திருங்குலோட மகிலம் கிளைக்ஷத. எல்லாரும் பகவான பந்துக்களா நினைக்கிறார். பாசத்துக்கு கட்டுண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகவான இவ பாசத்தினால கட்டினான், கயத்தினால கட்டினான். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதங்களால தொட முடியாதவன், மற்ற தேவதைகளால கிட்டக்க நெருங்க முடியாத பரமாத்மாவா இருக்கா. அப்பேற்பட்ட பகவான இவன் ஒரு கயத்தை எடுத்துன்னு கட்டணும் அப்படின்னு நினைச்சு வரா. பகவான் ஓடுறான், இவள் ஓடுறாள், அவள் ஓடுறாள், இவள் ஓடுறாள். இந்த கிராமத்து வீட்டை பார்த்தவாளுக்கு தான் தெரியும் நான் சொல்றது. இந்த பக்கம் ஒரு பாதை இருக்கும், 2ஆம் கட்டுன்னு சொல்லி, இந்த பக்கம் சமயக்கட்டு பாதை ஒண்ணு இருக்கும். இப்படி சுத்தி சுத்தி கழுத்தங்கடையோட வரலாம், ஆத்துக்குள்ளேயே ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி சுத்தலாம். அது இது ஒரு பிராச்சீனமான வீட்டுல உள்ள அமைப்பு. அது மாதிரி இவ சுத்தி சுத்தி வரா. உள்ள ஒரு 2 சுத்து 3 சுத்துக்கு சுத்தறதே சுகாச்சாரியால் பாகவதத்துல சொன்னார். நீ புடிச்சிட முடியுமான்னு கேட்டார். அந்த கிருஷ்ணன் உன்னால புடிச்சிட முடியுமா? வேதங்களுக்கே பிடிக்க முடியல, உன்னால தொட்டுட முடியுமா அப்படின்னு கேட்கிறா. ஆனா பகவான் என்ன பண்றாரு, ஒரு 2 சுத்து 3 சுத்து ஆன உடனே தன்னம்மா பெரிய சரீரம், யசோதைக்கு உடம்பு பெருத்து படுத்து சந்தோஷத்தினால. பகவான் பிறந்த சந்தோஷமான உடம்பு பெருக்குமே, அதனால பெருத்து படுத்து. இவள் உடம்பு சிரமத்தோட தன்னை துவத்தரால் நம்ம அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பகவானே கையில அமிர்ற மாதிரி நின்னான். கிடைக்க மாட்டான் அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்றான், கிடைச்சுட்டான். கிடைச்சவனை கயத்தால கட்டுறா. கட்டின கயர் பத்தாம இன்னொரு கயத்தால கட்டி, இன்னொரு கயத்தால கட்டி 5-6 கயத்தை சேர்த்து பகவான ஒரு உரல்ல கட்டி விட்டுட்டான். இதை பார்த்து அத்தனை தேவதைகளும் பிரமிச்சு போயிட்டான். ஏன்னா பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரியா பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஸ்டான்னு சாஸ்திரங்கள்ல காற்றோ சூரியனோ அக்னியோ இந்திரனோ யமனோ யாருக்கு பயந்து தன்னுடைய டியூட்டியை ஒழுங்காக செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அந்த பகவானை இவ கட்டி போட்டுட்டான். பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள ஊரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, கை கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் என்ன தவம் செய்த யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமிச்சு போயிட்டாவா. எல்லாருமே இருக்கா பகவானை கட்டி போட. பகவான் அந்த கட்டோடையே இருக்க நிச்சய கடை, உனக்கு இதுதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அடுத்த வேலையை பார்க்க போக, சாதாரண குழந்தையா இருந்தா என்ன பண்ணும்,
சாது குழந்தையா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பார்த்துட்டே இருக்கும். போறவா வரவாளெல்லாம் என்ன வந்து அவுத்து விடுங்க, அழுவங்க, என்ன தூக்கிக்கோங்க. போக்கிரி குழந்தையா இருந்தா அதுக்கு அடுத்த காரியம் என்னங்கிறத யோசனை பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணா, இவன் அண்ணன்ட்ட போன உடனே அந்த உரலை நகர்த்த முடியல, இப்படி இருக்கிறதுல நகர்த்த முடியல, இப்படி தள்ளி விட்டான் பகவான். தள்ளி விட்டா அந்த உருள்றது ரோத மாதிரி. இந்த கிராமங்கள்ல பசங்க என்ன பண்ணுவான், பனங்காயில வச்சு ஓட்டின்னு போவான் அழகா. அது மாதிரி ஒரு உருள்றது. பின்னாடி முன்னாடி பகவான் போறான், பின்னாடி இந்த உரல் உருண்டு வர்றது. வாசலுக்கு போனா வாசல்ல மருத மரம்னு சொல்லுவான். கிராமங்கள்ல வாசல்ல மருத மரம், வேப்ப மரம் இதெல்லாம் வைக்கணும். மரங்களுக்குள்ள விசேஷமே நமக்கு தெரியாது. கோவில்ல தான் அரச மரம் வைக்கணும். ஏன்னா அரச மரத்துக்கு ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் உண்டு. பகல்ல பிளஸ், ராத்திரியில மைனஸ். அது கிட்டக்கையே போகக்கூடாது, அரச மரம் பக்கமே போகக்கூடாது. பகல்ல அவ்வளோ பிளஸ். அது பகல்ல போய் நின்னா அவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்கும், ராத்திரியில அவ்வளோ கெடுதல். அது ஆலமரம் எப்போதுமே நல்லது. ஆலமரத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, வெய்ய காலத்துல ஜில்லுன்னு இருக்கும், பனி காலத்துல ஹீட்டா இருக்கும். அதோட அடியில இருந்தோம்னா ஆலமரத்துக்குள்ள சுகம். இந்த தூங்கு மூஞ்சி மரம்னு ஒண்ணு, அது கிட்டக்கையும் போகவே கூடாது. அதெல்லாம் வீட்டுல பொதுவா அத்தி, ஆலம், அரசு இந்த மூணும் வீட்டுல வைக்க கூடாது. வீட்டுக்குள்ள இந்த மரத்தை வைக்க கூடாது. வீட்டுல நிலைகள்லாம் பண்ணி போடுறது வேம்பு, மாமரம் இதெல்லாம் தான் பண்ணி போடுவா. இன்னைக்கு என்ன மரம்னே உங்களுக்கு தெரியாம நீங்க போறீங்க, அது வேற விஷயம். இன்னதான் இருக்கணும். அதுல இருந்து வரக்கூடியதான அந்த ஆக்சிஜன்ல வித்தியாசம் உண்டு. அதுல மருத மரம் ரொம்ப விசேஷம். மருத மரம்னு ஒரு மரம் வாசல்ல வைப்பார்கள். அந்த மரம் ரெண்டா அப்படி இருக்கு. கிருஷ்ணன் என்ன பண்றான், அதுக்கு இடுக்குல போய் அதை பிடிச்சு உரல் இவர் போயிட்டார், உரல் வரலன்னு ஒரு பிடிச்சு இழுக்க அந்த மரம் முறிஞ்சு கீழே விழ, அதுல இருந்து 2 பேர் வரான், நலகூபரன், மணிகிரீவன் பேர். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா குபேரனுடைய புத்திரர்கள். குபேரனுக்கு 2 புள்ள. குபேர சூனுர் நலகூபராதிபி விதஹ பரோ மணிகிரீவ இதி பிரதாங்கதஹ மகேஷ சேவாதிகத ஸ்ரீயோன்மதௌ சிரம் கில त्वत्मुखावखेलनात् सुरापगायां किल तौ मदोत्कटौ सुरापगायत् बहु यौवतादृतौ विवाससौ केलिपरौ स नारदः भवत्पदैक प्रणतो निरीक्षता. குபேர புத்திரர்கள் மகேஷ சேவாதிகத ஸ்ரீயோன்மதௌ அப்படிங்கிறார். இந்த குபேரனுக்கு ஒரு கதை உண்டு. குபேரன் அப்படிங்கிறவன் பேசிக்கா அடிப்படையில ஐஸ்வர்யத்துக்கு அவன் அதிபதி. அவனோட திசை எது அப்படின்னா தென் மேற்கு. எல்லாருக்கும் வட கிழக்கு அப்படின்னு தான் நினைப்பான். தென்மேற்கு இவனுக்கு நிறுத்தி தான். தெற்குக்கும் மேற்குக்கும் நடுப்புல உள்ள திசை இவனோட. இவன் என்ன பண்ணினா, இவன் இருந்தது முதல்ல ஸ்ரீலங்கால தான். அதனாலதான் அதுக்கு ஸ்ரீலங்கான்னு பேர். அவனோட இடம் தான். ராவணன் தலையெடுத்த உடனே ராவணனோட பெரியப்பா புள்ள, சித்தப்பா புள்ள 2 பேரும் யக்ஷர்கள். இவன் என்ன பண்ணா, அவன் வீட்டுல போய் படிக்கிறதுக்கு தங்கினானா, சும்மா போனானா தெரியல. தபசாணி படிச்சு வந்த உடனே அவன்கிட்ட இருந்து அதை ஆக்குபை பண்ணிட்டு அவன்கிட்ட ஒரு விமானம் இருந்தது, புஷ்பகம்னு ஒரு விமானம். அந்த பிளைட்டையும் புடிங்கிட்டு அவனை அடிச்சு விரட்டிட்டான் குபேரன். 2 பேருக்குள்ள சண்டை வந்த உடனே, எப்படி இப்ப வெஸ்ட் பெங்கால், இந்த பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் இந்தியால தஞ்சம் அடைஞ்சிருக்கா, ஒரு தேசத்துல ஒரு ப்ராப்ளம்னா இன்னொரு தேசத்துல தஞ்சம் அடையலாம்.
எந்த தேசத்துல தஞ்சம் அடைஞ்சா நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாலும் அங்க வரா பத்தியில. இதெல்லாம் அப்பையில இருந்து உள்ளது. இவன் என்ன பண்ணா, நேர பரமேஸ்வரன் போயிட்டான். வேற யார்கிட்ட போனாலும் அவன் பிரச்சனை பண்ணுவான் நாரதன், இந்த ராவணன். பரமேஸ்வரன் பண்ண மாட்டான், ஏன்னா பரமேஸ்வரனோட பக்தனம். அதனால நேர பரமேஸ்வரன் போயிடா. பரமேஸ்வரன் போனா அந்த செல்வ செழிப்பு பன்மடங்கு ஆயிடுது. ஏன்னா பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகை அப்படின்னு ஒரு கிரந்தம் ஆதிசங்கரர் சிஷ்யர்களுக்கு கொஸ்டின் ஆன்சரா சொன்னது. சிஷ்யர்கள் கொஸ்டின் கேட்பா, ஆதிசங்கரர் பதில் சொல்லுவார். பிரஷ்னம் அப்படின்னா கேள்வின்னு அர்த்தம், கொஸ்டின். உத்தரம் அப்படின்னா பதில் அர்த்தம். பிரஷ்னம்னு பேரு. ஜோதிஷத்துக்கும் பிரஷ்னம்னு பேரு. கேள்வியினுடைய அடிப்படையில வர ஜோதிஷம்னு அர்த்தம். இப்ப என்ன போடுறான், பிரசன்ன ஜோதிடம். தினமும் பிரசன்ன பிரேமிராஜபதி மாதிரி பிரசன்னம்ங்கிறதுக்கு அர்த்தமே வேற. எதிர்த்தாப்புல தோன்றதுக்கு பிரசன்னம்னு பேரு, அல்லது சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிரசன்னு பேரு. நாம என்ன சொல்றோம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாம எப்படி அந்த என்ன வேலை செய்யறோமோ அது சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்காதவோ அந்த ஃபீல்டுல இருக்க மத்தெல்லாம் இன்னைக்கு அது மாதிரிதான். ஒரு காலத்துல எது படிச்சானோ அவன் அதை பார்க்க சொன்னா அது நன்னா இருக்கும். இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேங்க்ல அக்கௌண்டண்டா இருக்கான். எனக்கே புரியல, இந்த அக்கௌண்டன்ட்டுக்கும் இன்ஜினியரிங்கும் என்ன சம்பந்தம். எனக்கு நானும் ஒரு முட்டாள். கொஞ்ச நாள்ல நான் நினைச்சிருந்தேன் இன்ஜினியரிங்னா ஆரம்ப காலத்துல எனக்கு இந்த கட்டடம் கட்டுறவாளுக்கு தான் இன்ஜினியரிங்னு பேர். நமக்கு தெரிஞ்ச பரியந்தம் இந்த 90க்கு அப்புறம் தான் இந்த இன்ஜினியரிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது, எல்லாருக்கும் பழக்கமான விஷயமாச்சு. அதுல எத்தனையோ இருந்தாலும் நாம் என்ன படிச்சிருக்கோம், நம்ம பார்க்கிற வேலை என்ன அதுவே தெரியாது. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது மாதிரி பிரசன்னம் அப்படி ஜோதிடம் சொல்றேன். இன்னைக்கு பேப்பர் எடுத்தா 10 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அது மலையாள பிரசன்ன ஜோதிடம், மலையாள பகவதி, இதுவாது தேவலை. குட்டிச்சாத்தான் கோவில். ஜனங்களும் போறது எதை தின்னா பித்தம் தெரியும்னு ஜனங்களுக்கும் பந்தம் தெரியணும், அதுக்காக போறது. இந்த பிரஷ்னம் அப்படின்னாதான் கேள்வின்னு அர்த்தம். அதுல ஒரு கேள்வி கேட்கிறான் சிஷ்யன் ஆதிசங்கரர்கிட்ட, கஸ்ய அஷ்டைஸ்வரியம் சியாத், யாரிடத்தில் 8 லட்சுமியோட கூடின செல்வ செழிப்பானது இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நாம எல்லாருமே சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்காம இல்லை. ஒரு காலத்துல பணமே வராம இருந்தது, வழி தெரியாம இருந்தது. இப்ப எல்லாரும் சொல்ற பதில் எழுதுவோம், சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்கிறது கையில அப்படிங்கிறான். இதெல்லாம் அது இப்ப விஷயம் சம்பாதிக்கிறதும் பணம் வரதும் யோகத்தினுடைய அடிப்படையில இருக்கு, நிக்கிறதும் யோகத்தினுடைய அடிப்படையில இருக்கு. இது யார்கிட்ட தங்கும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஆதிசங்கரன் சொன்னார், யஹா சங்கரமாராதையே பக்தியா அப்படின்னா. கஸ்ய அஷ்டைஸ்வரியம் சியாத் அப்படிங்கும் போது சிவபெருமான யார் ரொம்ப பக்தியோட பூஜை பண்றார்களோ அவர்கள்ட்ட செல்வ செழிப்பு இருக்கு. செல்வத்துக்கு அதிபதி தான் மகாலட்சுமியே தவிர, செல்வத்துக்கு அதிபதி தான் குபேரனே தவிர, இவர்களை பூஜை பண்ணினா பணம் வரும்னு எங்கேயும் சொல்லல. சிவபெருமான பூஜை பண்ணினாதான் பணம் வரும். அதனாலதான் செட்டியார்கள், பிள்ளைமார்கள், கவுண்டர்கள் இன்னைக்கு பாருங்க சிவபக்தி கொட்டும். எங்க தாத்தாவோட பொன்னமராவதினு ஒரு ஊருக்கு பேருங்க. அங்க ஒரு செட்டியார் வீட்டுல அந்த அம்மா ரொம்ப பக்தி. உள்ள கூப்பிட்டு ஊஞ்சல்ல உட்கார சொல்லி காலம்பி பால் பழம் கொடுத்தார். எனக்கு நன்னா ஞாபகம் இருக்கிற விஷயம் அது. எங்க தாத்தாவோட நானும் பக்கத்துல ஊஞ்சல்ல உட்கார்ந்து அந்த ஊஞ்சல் கம்பியை தொட்டே என்னமோ வித்தியாசமா இருந்தது. திரும்பி பார்க்கிற தங்க கம்பி இருந்தது. தங்க கம்பின்னு அவளே சொன்ன. அப்புறம் தங்க சங்கிலி, ஊஞ்சலுக்கு தங்க சங்கிலி. அப்படி செல்வ செழிப்போட இருந்த காலமும் உண்டு. இந்த ராகவைங்கார்னு ஒருத்தர்
காரைக்குடியில பெரிய பாத்திர கடை அவரோட. அவர்கிட்ட ஒரு சமயம் பேசிட்டு இருக்கும்போது தாத்தாவோட அவர் சொன்னார், இந்த செட்டியார்லாம் சிவ கைங்கரியம், வேத கைங்கரியம், செட்டியார் பாடசாலை, செட்டியார் சத்திரம், செட்டியார் அன்னதானம், இதெல்லாம் நிறைய தர்மங்களை பண்ணி திருப்பணிகள்லாம் பண்ணி சொத்தை சேர்த்தா. இப்ப உள்ள தலைமுறைகள்லாம் அதெல்லாம் அதிகப்படி அப்படின்னு சொல்லி அவ வந்து இந்த செட்டியார் வீட்டுல உள்ள பாத்திரங்களை பார்த்தாலே நமக்கு பிரமிப்பா இருக்கும். இந்த வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த மேடையில பாதி அளவுக்கெல்லாம் அண்டாலாம் உண்டு, அவ்வளவு பெருசெல்லாம் இருக்கும். அப்படி பாத்திரங்கள்லாம் சேர்த்ததெல்லாம் சிவ கைங்கரியம் பண்ணி, சிவ பூஜை பண்ணி, தர்மங்களை பண்ணி அதெல்லாம் நிறுத்திட்டு இப்ப அந்த பாத்திரங்கள் எல்லாம் வித்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் செஞ்சு தர்மத்தை செஞ்சு இந்த சொத்தை சேர்த்தாவா, அதெல்லாம் அதிகப்படின்னு அந்த தர்மத்தை எல்லாம் நிறுத்திட்டு இப்ப என்ன பண்றான்னா அந்த பாத்திரத்தை வித்துட்டு சாப்பிட்டு இருக்கான். கேட்டா அதுக்கு நீ உபயோகம் இருக்கா இல்லையா விஷயம் இல்லை, அந்த ஒரு ஐஸ்வர்யம்ங்கிறதே தனி விஷயமாச்சே, செல்வம்ங்கிறதே. இந்த குபேரனுக்கு அப்படி ஒரு ஐஸ்வர்யம் வர, பிறக்கிறதேவே பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டா பண கஷ்டம் தெரியாது. அதனாலதான் பணக்கார குடும்பத்துல பிறந்தாலும் சாமான்யமா அந்த குழந்தைகளை வளர்ற மாதிரி பண்ணுவா. அந்த காலத்துல பாடசாலை இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பழக்கி, கிருஷ்ணனும் குச்சேலரும் ஒரே இடத்துலதான். பணக்காரருங்கிறதுக்காக ஒரு பெருமை கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா பிராக்டிக்கல் லைஃப் வேற. எனக்கு எது கிடைச்சாலும் எனக்கு ஏத்துக்கிற மனோபாவம் இருக்கணும் வாழ்க்கையில. இதுதான் வேணும் அப்படிங்கிற பிடிவாதமோ கிடைக்காதுங்கிறதே மனசு ஒடியறதோ இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்குள்ள பிரச்சனையே என்னன்னா, கிடைக்காதுன்னு ஒண்ணு தெரியல. ஏதாவது ஒண்ணு கேட்டதுன்னா இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நாம ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு சொன்னா அதெல்லாம் அமேசான் மாமா கொண்டு தருவாருங்கிறது. அது சொல்றத சொன்ன, எனக்கு ஒரு குழந்தை சொன்னதை அப்படியே சொன்னேன். அதெல்லாம் அமேசான். அது சரிடா, அமேசான் மாமாவுக்கு பணம் தரணுமேன்னா அதெல்லாம் அப்பா மொபைல்ல இருக்குங்கிறது. பிராக்டிக்கலான ஒரு வாழ்க்கையே புரியாம இருக்கு. எல்லாம் கிடைக்கும்னா இருக்கக்கூடாது. இது கிடைக்கும் இது கிடைக்காதுங்கிறத குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். கிடையாதுன்னா கிடையாதுதான், கிடையும்னா கிடையும் தான், அப்படிதான் வைக்கணும். ரொம்ப திமிரு வரும். இந்த திமிருனால என்ன ஆயிடுத்து, இந்த ரெண்டு பசங்களை என்ன பண்ணினா இன்னைக்கு பார்த்தா தெரியும், பொழுது முடிஞ்சா பேப்பர்ல எத்தனை நியூஸ் வருது. திமிர் பதவியினாலையும் பணத்தினாலையும் திமிர்ல என்ன பண்றாங்கிறதெல்லாம் நியூஸா வந்து பத்தியில. இதெல்லாம் அன்னைக்கே நடந்தது. இவன் ரெண்டு பேரும் குபேரனோட பசங்கள் நலகூபரன் மணிக்கிருவன்கிற ரெண்டு பேரும் இந்த மானசரோவர்னு ஒரு இடம் இருக்கு கைலாசத்துல. அந்த இடத்துல ஜலக்கிரீடை பண்ணிட்டு அப்சர ஸ்திரீக்களோட மத்தியபானம் பண்ணிட்டு கும்மி அடிச்சுன்னு இருக்கான். அந்த வழியா நாரதர் வந்தார். நாரதர் வந்தா அவர் மேல போய் இவன் என்ன பண்றான், இடிக்கிறான். விவாசசௌ கேலி பரோச நாரதா பவத்பதைக பிரவணோ நிரைக்ஷதா. அந்த அந்த நான் இன்னைக்குமே சொல்லுவேன், ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம கார் ஓட்டினதுக்கும் இப்பக்கு வித்தியாசம். இப்ப 10 வருஷம் முன்னாடி கார்ல தெரியாம இடிப்பா, இப்ப தெரிஞ்சுதான் அடிக்கிறது. நீங்க இறங்கி அவன்கிட்ட பிரச்சனை பண்ணினா அவன் நிதானத்துல இருக்க மாட்டான். அவனோட நம்ம சண்டை போட்டு அவனுக்கு புரிய வைக்க முடியாது, அவனை தப்பையும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு கால் போலீஸ் வந்தா கூட போலீஸுங்கிற அந்த ஒரு பயமும் அவனுக்கு கிடையாது. அதனால பேசாம இருக்கணும், இடிச்சுட்டு போனா போயிட்டே இருக்கட்டும்னு விட்டுருணும். தன் நில மறந்து இருக்கா பத்தியல போதையில, அது மாதிரி இவ போதையில தன்னால மறந்து நாரதர் மேல போய் விழ இடிக்கிறான் மேல. நாரதர் சொன்னார், மரமா நீன்னு கேட்டார். ஒரு மரத்துக்கு தானே இந்த மாதிரி அறிவு இல்லாத தனங்கிறது இருக்கு. எப்ப நீ மரம் மாதிரி நடந்துக்கிறியோ நீ மரமா போடணும். சபிச்சுட்டா.
பியாத் பிரியாலோக உபாத்ததாபசம் புரோ நிரீக்ஷ்யாபி மதச்சதே சசு இமோ பவத் பக்த்யுபசாந்தி சித்தயே முனிர்ஜகௌ சாந்தி மிருதே கிருத சுகம். ஆனா இவர் ஒரு அனுகிரகம் பண்ணினார். என்ன அப்படின்னா, மரமா போ குடிச்சுட்டு மேல வந்து இடிச்சிருக்கான். மரமா போன்னா கல்லு குடிச்சுட்டு இடிச்சா கல்லுக்கடை வாசல்ல மரமா போன்னு சொல்லணும். இவர் அப்படி சொல்லாம பிருந்தாவனத்துல மரமா போன, எந்த பிருந்தாவனத்தில் ஒரு பிள்ளாய் பிறவி வேண்டும் அப்படின்னு மகான்கள் எல்லாம் வேண்டுவார்களோ அந்த பிருந்தாவனத்துல நீ மரமா போ அப்படின்னு சொன்னதுனால பகவானுடைய வீட்டு வாசல்ல இருக்கா. பகவான் வந்து உன்னை என்னைக்கு ஸ்பரிசிக்கிறாரோ அன்னைக்கு சாப விமோச்சனம் அப்படின்ற உடனே அதே மாதிரியே பகவான் வந்த உடனே சாப விமோச்சனம் ஆச்சு. ரெண்டு பேரும் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார்கள். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இவர்கள் கிளம்பி போனார்கள். அந்த சரித்திரம் சொல்லி அங்கேருந்து இவர்கள்லாம் கிளம்பி பிருந்தாவனம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார்கள். மேல மேலே ஜாபத்து இருக்கிறதுனால பிருந்தாவனம் வந்தா பகவானுக்கு 5 வயசு ஆற சமயம். கன்றுகள் மேய்க்கணும் அப்படின்ற ஒண்ணு இது குலத்தொழில். அது பொதுவா படிப்பு வேற தொழில் வேற. இதுதான் நிதர்சனம். படிச்சா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவன் பிரிட்டிஷ்காரன். அது அவனுக்காக, அது அவனுக்கு தேவைங்கிறதுக்காக, ஆள் வேணுங்கிறதுக்காக கொண்டு வந்தான். இந்த படிப்பு அறிவு வளர்ச்சிக்கு தான். தொழில் வேற. நீ என்ன பண்ணாலும் ஒரு தொழில். இப்ப சில பேர்கள் கேட்கறத நான் பேசுறத கவனிப்பேன், நிஜமாவே வயத்தறிச்சலா இருக்கும். இப்ப சமீபத்துல ஒரு நியூஸ்ல பாக்குறது ஒருத்தர் பேசுறார். இப்ப நம்ம அரசியலுக்காக சொல்லல, புதிய இடத்துக்காக சொல்றேன். நான் வந்தேன்னா அனைத்து பேருக்கும் அரசாங்க வேலை தருவேங்கிறார். முதல் விஷயம், அனைத்து பேருக்கும் எப்படி அரசாங்க வேலை தர முடியும்? கவர்மெண்ட் உத்தியோகம் எப்படி தர முடியும்? ரெண்டாவது, நீ அத்தனை பேருமே கவர்மெண்ட் உத்தியோகத்துல வந்து உட்கார்ந்துட்டா சோத்துக்கு என்ன வழி? ஏதாவது கொஞ்சமாவது பிராக்டிக்கலா பேசுறமா, இல்ல பிராக்டிக்கலா நடக்கிறதா? ஜனங்களுக்கு பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணினாலும் அவன் பேட்டானே தவிர அது இன்னும் மாறவே இல்லை. அந்த சிஸ்டம், அந்த ஏமாத்துறதோ ஃப்ராடோ பொய் சொல்றதோ ஜனங்களை முட்டாள்தனமா பண்றதோ அது இன்னும் மாறவே இல்லை. அதுதான் ஆத்திரமா வருது, கோபமா வருது. சுதந்திரம் வேணும், இதுலயாவது அவன்கிட்டயாவது ஒரு நேர்மை இருந்தது. பாதி திருடினாலும் பாதி வேலை செஞ்சாலும். இப்ப அது இன்னும் வயத்தறிச்சலாவும் இருக்கு ஜனங்களுக்கு. இதுல என்ன ஆகுதுன்னா, 50 பேர் 60 பேர் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த தேசத்தை முன்னிறுத்தணுங்கிறத 40 பேர் குடிச்சுட்டு இந்த 50 பேருடைய உழைப்புக்கு மதிப்பு இல்லாம பண்ணிடுறான். இந்த குடிக்கிற 40 பேர் தான் தீர்மானம் பண்றான் யார் வரணுங்கிறது. அவனுக்கு ஒரு குவார்டரும் பிரியாணியும் கொடுத்தா ஓட்டு போற அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதோட கொஞ்சம் யோசனை வேண்டாமா? நாட்டோட வளர்ச்சி தெரிய வேண்டாமா? எல்லாரும் வேலைக்கு போனான்னா அப்புறம் கவர்மெண்ட் வேலைன்னா அப்புறம் தொழில், எல்லாமே தொழிலுடைய அடிப்படையில தானே இருக்கு. இந்த குலத்தொழிலா குலத்தொழில் இல்லையா அது விஷயமே இல்லை. ஆனா எல்லாமும் எல்லாருக்கும் தேவை. இப்ப நான் கதை சொல்றேன், உங்களுக்கு தேவை மைக்கு தேவை, லைட்டு தேவை, கரண்ட் உற்பத்தி ஆகணும், பூ தேவை, பிரசாதம் பண்ணி ஆகணும், கார், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதை நாம பிராக்டிக்கலா யோசனை பண்ணினாதான் புரியும். அது இங்க எதுக்கு சொல்றேன்னா, பகவானா இருந்தும் தன் தொழிலான கோ சம்ரட்சணத்தை பகவான் பண்றான். அதனாலதான் கோபாலன்னு பேரு பகவானு. கன்றுகள் மேய்க்க கிளம்புறா. நான் கன்றுகள் மேய்க்க போறேன் பகவானா. மற்ற பசங்கள்லாம் போக ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு முன்னாடி உள்ளவன், நீ போகாத யசோத. ஏன்? இது புது இடம். நாம ஏற்கனவே இருந்த கோகுலம் இல்லை. இது பிருந்தாவனம், யமுனக்கரை, யமுனா நதியோரம், எப்போதும் கல்வர் பயம். அங்க எப்போதும் திருடர்கள்லாம் இருப்பா. உன்னை பிடிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? கல்வனுக்கு கல்வன் உண்டோ? அதுக்கடுத்து பகவான் கேட்கிறான், நானே திருடம், எனக்கு ஒரு திருடன் நானே திருடன்னா அதுக்கு கீழே திருடன் இருக்க முடியாது. மேலேயே திருடன் வந்துட்டா
கீழே எப்படி திருட இருக்க முடியும்? இப்படி சொன்ன உடனே எவ்வளவு சொல்லி பார்த்தா அவ கேட்கல. உங்க அப்பா நந்தகோபர் வந்து குழந்தை எங்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் பெருமா கோயில போய் பந்து விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அதுக்குள்ள நந்தகோபர் வந்துட்டார். என்ன சொல்றான்? கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்க்க போறேன்னு சொல்றான். விடுன்னா அது அதுக்கு 5 வயசு 6 வயசு ஆறதே ஃப்ரீடம் கொடுத்துடணும். ஃப்ரீடம்னா சுதந்திரம்னா கண்மூடித்தனமா இல்லை. எதுல இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுல விடணும், திணிக்க கூடாது. குழந்தைகளை விடு செய்யட்டும் அப்படின்னு சொல்ல, ஒரு நல்ல நாள் பார்த்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி அலங்காரங்கள்லாம் பண்ணி கட்டுச்சாத்து கூட கொடுத்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஃபுட்டுக்கு எல்லாம் தயிர் சாதம் பிசைஞ்சு கொடுத்து பகவான் மாடு மேய்க்க போறது. இந்த மாடு மேய்க்கிற கன்றுகள் மேய்க்கிற சமயத்துல அசுரர்களும் வர ஆரம்பிச்சுட்டார். அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன் ஒருத்தன் வந்தான், பகாசுரன் ஒருத்தன் வந்தான், கொக்கு வடிவத்துல வந்தான், கன்று வடிவில் ஒருத்தன் வந்தான், மலப்பாம்பு வடிவத்துல வந்தான். இதெல்லாம் தாண்டி குழந்தைகள்லாம் வனபோஜனம் அப்படின்னு பண்ணார். தேவதைகள் எல்லாம் இந்த வனபோஜனத்துல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டார். பொதுவா வனபோஜனம்னா எல்லாரும் சேர்ந்து வெரைட்டி ரைஸ் கொண்டு வந்து எல்லாரும் கலந்து சாப்பிட்டுக்கிறது. ஒரு 100 குழந்தைகள்ல 100 விதமான டிஷ் கொண்டு வருவா. எல்லாத்தையும் கலந்துன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு எடுத்துன்னு சாப்பிடுறது. இதுல எல்லாருக்கும் பகவானோட பிரசாதம் சம்பந்தப்பட்டிருக்கு. பகவான் கையில தயிர் சாதம் வச்சிருந்து ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிடறது. அங்கேருந்து ஒரு பையன் வருவான், எங்க ஆத்துல இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணிருக்கா கிருஷ்ணா, இந்தான்னு ஒரு கை சக்கரை பொங்கலை கொடுத்துட்டு பகவான் கடிச்சுட்டு மிச்சம் வச்சிருக்கிற வெடுமாங்காய கேட்காம எடுத்துன்னு போயிடுவோம். அப்படிலாம் உண்டாண்டாள். ஆபீஸ்ல மத்தியானம் இந்த உச்சிட்டோ சிட்டபத்திரம் தெரிஞ்சுதான் நடக்கிறது. ஆபீஸ்ல ஒரு டேபிள்ல உட்காந்து நீ என்ன கொண்டு வந்திருக்க, நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற பத்தியில அதெல்லாம் பகவான் காமிச்சதுதான். இது மாதிரி சாப்பிடுற சமயத்துல தேவதைகளுக்கு எல்லாம் ஒரு எண்ணம், இந்த பகவான் கைப்பட்ட சாப்பாடை நாமும் ரூபாய் சாப்பிடணும் அப்படின்னு. மத்தியானே யமுனா தட்டே விடபினாம் மூலே வயஸ்யை சமம் தத்யன்னான்யுபபுத்ய ரஜ்யதி சமம் தத்க்ரீடனைஷ்சத்வயி தேவேந்திரஹ திரிபுராந்தகஹ கமலபூஹ அன்யே ச நாகாலயாஹ காகா ஆகாரஜுஷஹ கபலயந்தி உச்சிஷ்டமிஷ்டம் தவ. எல்லாரும் வந்தார்கள். எப்படி வந்தார்கள்னா காக்கா ஆகாரஜுஷஹ, அத்தனை பேரு காக்கா வேஷம் போட்டு வந்துட்டாங்க. வந்தது யாருன்னால் தேவேந்திரஹா திரிபுராந்தகா கமலபூஹு அன்யேச்ச நாகாலயா. இந்திரன் வந்திருக்கார், சிவபெருமான் வந்திருக்கார், பிரம்மா வந்திருக்கார், மற்ற தேவதைகள்லாம் வந்திருக்கார். எல்லாரும் பகவானோட பிரசாதத்தை சாப்பிடணும். இது நேரடியா தேவதைகளா வந்திருந்தா பகவான் பிரசாதத்தை கொடுத்துருப்பான். எல்லாரும் காக்கா வேஷம் போட்டுன்னு வந்த உடனே பகவான்கிட்ட வேஷம் போடலாமோ? பகவான்கிட்ட வரதே போடுற வேஷம் களையறதுக்கு தான். எத்தனையோ ஜென்மாக்கள் எத்தனையோ வேஷம் போட்டாச்சு. அந்த வேஷங்கள்லாம் களையணுங்கிறதுக்கு தான் பகவான்கிட்ட வரதே தவிர அங்கேயும் வேஷம் போட்டுன்னு வந்தா என்ன பண்றது சொல்லுங்க. அதனால பகவான் என்ன பண்ணார், அந்த பசங்கள் எல்லாம் கூப்பிட்டார். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ஒத்தர் கூட ஒரு பருக்க கூட சிந்தக்கூடாது. கீழே சிந்தினாதான காக்கா எடுத்து சாப்பிடும். கீழே சிந்தவே கூடாது. இந்த கிருஷ்ணாவதாரம் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மிலிட்ரி ரூல் இது. இந்த சிவில் ரூல் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் மிலிட்ரி ரூல். மிலிட்ரி ரூல்ல என்ன ஸ்பெஷல்னா, கொஸ்டின் பண்ணக்கூடாது. நீங்க ஒண்ணு சொன்னா அதை அப்படியே கேட்கணும். இது ஏன்னு கேட்க கூடாது. சிவில்ல கேட்கலாம் என்ன வேணாலும். கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்பான் பசங்கள். எல்லாரும் சாப்பிட்டான். ஒருத்தர் 2 பேருக்கு சிந்துடுத்த எடுத்து போடு வாயில என்ன, கீழே சிந்தினா என்ன பரவாயில்ல, எடுத்து வாயில போட்டு கொண்டா.
சொன்னதை அப்படியே கேட்டான். காக்காய்க்கெல்லாம் ஒரு பருக்க கூட கிடைக்கல. இவெல்லாம் என்ன பண்ணினா கையலம்பரத்தை எவனும் எதாலும் அலம்பணும், அந்த கையில ஒட்டிட்டு இருக்குமே அதை சாப்பிடலாம்னு எல்லாரும் மீனா போயிட்டான். உடனே திடீர்னு காக்காய காணும் அப்படின்னு உடனே இன்னும் சாப்பிட்டு முடியற கட்டம். திடீர்னு காக்கா காணுமே கிருஷ்ணா, இத்தனை காக்கா வந்து எங்க போச்சுன்னு தெரியலையே. பகவானுக்கு தெரியுமோ. கண்ணை மூடிட்டு எல்லாரும் மீனாக பேர்க்கார்கள் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன, பெருமாள் பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிட்டுருக்கேன். ஆமா, கையெழும கூடாது. பெருமாள் கோவில் பிரசாதம் சாப்பிட்டா கையெழும கூடாது. இன்னைக்கு எல்லாரும் இது தெரியும். அது என்னன்னே தெரியாமே சொல்லிட்டு இருக்கோம். சாலக்கிராமத்தி நம்ம எதை சாப்பிட்டாலும் கையாளணும், கை தொடச்சுக்கணும், ஆச்சமனம் பண்ணணும். இது நம்மளுடைய சாஸ்திரம். சாலக்கிராம தீர்த்தம்னு நேற்றைய தினம் சொன்னேன் பாருங்க. பெருமாள் கோவில்ல சாலக்கிராமத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அதை தான் தீர்த்தமா கொடுக்கணும். அந்த தீர்த்தம் சாப்பிட்டா கையளம்ப கூடாது, ஆச்சமனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணில் ஊத்திட்டு கீழே சிந்தாம உடம்புல தடவின்னு விடலாம். இது சாலக்கிராம தீர்த்தத்துக்கு சொன்னது போக புளிஞ்சாம்பரியம் தான் ஆயிடுத்தது. புளிஞ்சான் சாப்பிட்டாலும் பெருமாள் கோவில் பிரசாதம் கையெழும கூடாது. இந்த சாலக்கிராமத்தை தவிர பாக்கி எதை சாப்பிட்டாலும் கையெழுமணும். நீங்க 10 தெரியுமா, ஏதாவது அப்படி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? 10, 11, 12 இனிமே கிளம்புறதுக்கு தான் தெரியும். 10, 11, 12 சமைச்ச பதார்த்தங்களுக்கு 10ன்னு பேர், வெந்த பொருள்களுக்கு 10ன்னு பேர். தொடர் தொட்டா கையாளணும். இப்ப எப்படி இருக்குன்னா எல்லாம் ஒரே மேடையிலேயே நடக்கிறதா. இது தெரியாத வாழா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஒரே ரகலை கட்டி அடிச்சிருவா எல்லாத்தையும் தொட்டும், அது ஒரே கையோட அமக்கலை படும். தெரிஞ்ச வாழா இருந்தா விடவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாதுங்கிறதுனால அவளையே அவ சமாதானப்படுத்திக்கிற மாதிரி ஒரே ரெட்ட கேஸ் அடுப்புல ஒரு சைடு 10, ஒரு சைடு 10 இல்லை. இந்த சைடு 10, இந்த சைடு 10 கிடையாது. சரி, மூட்டர் லைட்டா 2க்கு 1 தானே, அது 10 10 இல்லையா? இதுக்கு யார் பதில் சொல்றது? செல்ல தொடரல, கல்யாணத்துக்கு அதை எடுத்துன்னு போறேன், கண்டோலன்ஸுக்கு அதை எடுத்துன்னு போறேன். அது தீட்டா தீட்டு இல்லையா? என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோஜனை பண்ணணும். ஆச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஆச்சாரம் பிரபவோ தர்ம, தர்மஸ்ய பிரபுரச்சுதா. சாந்தி இருக்காது, எல்லாம் இருக்கும், மன நிம்மதி இருக்காது ஆச்சாரம் இல்லைன்னா. சாஸ்திரங்கள் அதுக்காக தான் சாஸ்திராயச்ச சுகாயச்ச அப்படின்னு சௌக்கியத்துக்காக தான் சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்றது. கையெல்லாம் அலம்ப வேண்டாம், எல்லாரும் நக்குனால் நக்கினால் கையையும் அலம்பல்ல. பிரம்மாவுக்கு கோபம் வந்தது, இந்த கன்றுகள் எல்லாம் தூக்கின்னு போயிட்டார் மேல. பகவான் போய் அதை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள பசங்களையும் தூக்கின்னு போயிட்டார். ஒரு பையன் ஒரு கண்ணு குட்டி கூட இல்லாதபடிக்கு போக அவர் என்ன நினைச்சார்னா எல்லாத்தையும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தங்கிட்ட வருவான் கிருஷ்ணன்னா. பகவான் சாயங்காலம் 5 மணி பிறந்தும் பார்த்தான், வருவானான்னு வரல. அப்படின்னு ஒண்ணு எத்தனை கன்றுகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனா, எத்தனை பசங்கள் உண்டோ அத்தனை கிருஷ்ணன். எல்லாமே யாவத் வத்சம வத்சகால்பக வபுன்னு பகவான் ஆகி 1 வருஷம் இருந்து அப்புறம் பிரம்மா தன்னுடைய தவற உணர்ந்து எல்லாற்றையும் திரும்பி கொண்டு கொடுத்தார். இன்னொரு நாள் இவர்கள்லாம் மேடு மாடு மேய்க்க போற சமயத்துல யமுனையோட ஒரு மடு, அந்த மடுவுல வந்து மாடு கன்றுகள்லாம் ஜலம் குடிச்சது. பின்னாடி பசங்கள்லாம் வந்து ஜலம் குடிச்சான். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் தலை கிதித்து கீழே விழுந்துட்டான். நேற்றைய தினம் சொன்னே, இந்த காளி என்று இருக்கிற இடம் அது பொதுவா அஷ்டநாகர்கள், பாம்புகள் 8 வகை. உலகத்துல 8 வகையினுடைய பிரிவு தான் மற்றதெல்லாம். 8 வகையான விஷப்பாம்பு அஷ்டநாகர்கள்னு பேர். கார்கோடகன், அனந்தன், தட்சகன், வாசுகி, ஆதிசேஷன், இந்த காளியர்,
திருதராஷ்டிரன், இன்னும் சில 8 வகையில. இதுல என்ன பிரச்சனைன்னா, இவர்களுக்கு ஹெட் குவார்டர் எதுன்னா ரமணத்வீபம்னு ஒரு இடம். அதுதான் பாம்புகளுடைய ஹெட் குவார்டர். அங்க முழுக்க பாம்புகள் தான் இருக்கும். இன்னைக்கு அது மாதிரி ஒரு தீவு இருக்கு உலகத்துல. கருட பகவான் தான் இந்த பாம்புகளுக்கு நேர் சத்ரு. இது ஒரு தேவ கதை. ஏன் சத்ருவா ஆனாருங்கிறதுக்கு இந்த கருடனும் பாம்பும் அண்ணா தம்பி தான். கஷ்யபருக்கு கத்ரு வினதா அப்படின்னு 2 சம்சாரம். கத்ரு அப்படிங்கிறவர்களுடைய குழந்தைகள் தான் நாகர்கள்லாம். வினதா அப்படிங்கிறவளுக்கு 2 குழந்தை பிறக்கிறது. அருணன் கருடன் அப்படின்னு 2 குழந்தை பிறக்கிறது. அந்த அருணன் அப்படிங்கிறவன் சூரியனுக்கு சாரதியா போயிட்டான். கருடன் அப்படிங்கிறவன் இங்க பகவானுக்கு தேரோட்டியா போயிட்டான். இந்த வினதாவை கத்ரு ஒரு பொய் சொல்லி அடிமைப்படுத்திட்டான். அந்த அடிமத்தனத்திலேருந்து மீட்டு கொடுத்துட்டார் கருடன். ஆனா அதுல இருந்து இந்த பாம்புகளுக்கும் கருடனுக்கும் சண்டையா போயிடுது, விரோதபாவமா போயிடுது. அதனால பாம்புகள் எல்லாம் கருடனோட ஒரு ஒப்பந்தம் போட்டுது. நீ மொத்தமா எங்களை லவக்கு முழுங்காத, நாங்களே ஒரு பலி கொடுக்குறோம், உனக்கு லிமிட்டடா எடுத்துக்கோ எங்கள்டேந்து அப்படின்னு சொல்லி அந்த கருடன் அவர்கள்லாம் பூஜை பண்ணின நாளுக்கு தான் கருட பஞ்சமின்னு பேர். பஞ்சாங்கத்துல எடுத்து போட்டிருப்பாரு. செவ்வாய்க்கிழமை போச்சு பாருங்க. இதுக்கு கருட பஞ்சமின்னு பேர். கருடனை பூஜை பண்ற நாள் அது. இது டேன் மாறும் தலைவர்கள்ல. ஒரு சமயம் அனந்தன் இருப்பான், ஒரு சமயம் தட்சகன் இருப்பான், ஒரு சமயம் கார்கோடகன் இருப்பான். ஒரு சமயம் இந்த காளியன் ராஜாவா வரத்து கருடனுக்கு என்னத்துக்கு பங்கு கொடுக்கணும், பூஜை பண்ணணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இவரை விட மேல உள்ளவன் கருடன், அவனை பகச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் அடங்கி போனார்கள். இவன் எதிர்த்தான்னு உடனே விடுவனா கருடன் இவனை விரட்டி விரட்டி அடிச்சார். அடிச்ச உடனே ஒரு கட்டத்துல அவன் அங்கேயே இருக்க முடியாதபடிக்கு இந்த பிருந்தாவனத்துக்கு வந்துட்டான். பிருந்தாவனத்துக்கு ஏன் வந்தான்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. சௌபரின்னு ஒரு மகரிஷி, அவர் யமுனையில ஒரு சமயம் தபஸ் பண்ணும் போது ஜலத்துக்குள்ள தபஸ் பண்றத அங்க மீன்கள் இருக்கும் பத்தியில, இந்த மீன்கள் இந்த அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்த வாழ்க்கை தான் தெரியும், மேல பறந்துட்டு இருக்கும். மீன்லாம் பெருசா கூட்டமா ஜலத்து மேல போயிட்டு இருக்கும். மேல பறந்துட்டு இருக்கிற அந்த பறவை அப்படியே கிட்டக்க வந்த உடனே அப்படியே எல்லாம் சலசலன்னு துள்ளி குதிக்கும். இது இவருக்கு அடியில தபஸ் பண்ற அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க, இந்த பக்கமே கருடன் வரக்கூடாதுன்னு. அதனால இன்னைக்கு 6 கிலோமீட்டர் பிருந்தாவனத்துல கருடன் இருக்காது. பிருந்தாவனம் போனா கருடன் இருக்க மாட்டார், சௌபரியோட சாபத்தினால. இவர் இங்க வரமாட்டார்னு தெரிஞ்சு அவன் உட்கார்ந்து இருக்கான். உட்கார்ந்தா அது என்ன ஆச்சுன்னா, பொதுவாவே இந்த உலகமே ஒரு சைக்கிள். ஒண்ணுக்கு ஒண்ணு பகவான் உணவா வச்சிருக்கான். ஜீவோ ஜீவசி ஜீவனம். அந்த சைக்கிள்ல ஒரு மிஸ்டேக்கை நீங்க பண்ணின எல்லாம் என்ன ஆகும்னா, ஒண்ணு பெருத்து போயிடும். பாம்பு அடிச்சு கொண்டா எலி இருக்க, பொதுவா எலி இருக்கிறாதுக்கு தான் பாம்பு வரும், தெரியுமா உங்களுக்கு? எலி எங்க இருக்கோ அங்கதான் பாம்பு வரும். பாம்பு இல்லைன்னா வரவே வராது. பாம்புக்கு தேவையே நீங்க வச்சிருக்கிற ஊட்டமருந்து பயத்துங்கிறதுக்காக போறது. அதுக்கு தேவை எலி. எலி வராம நீங்க பார்த்துட்டாலே பாம்பு இருக்காதுங்க. ஆனா எலி எங்க இருக்கோ அங்க பாம்பு வந்துடும். பாம்பை நீங்க கொண்டேன்னா எலி பெருத்து போயிடும். வயல்ல பாம்பு அடிச்சேன்னா எலி பெருத்து போயிடும். அதனால பாம்பை விட்டுருவா, பாம்பை அடிக்க மாட்டான் கிராமத்துல எல்லாம். அப்பதான் எலியோட கட்டுப்படுத்த முடியும். அப்படிங்க இது மாதிரி ஒவ்வொரு சைக்கிள்ல இருக்கு. ஒன்னத நாம ஒரு இனத்தை அழிச்சோம்னா ஒண்ணு ஜாஸ்தியா போயிடும் அப்படிங்கிற ரீதியில இந்த பாம்புகள் எல்லாம் பெருத்து போக இந்த மடு முழுக்க ஒரே விஷமா போயிடுது. இதுக்குள்ளேயே ஒண்ணுக்கு ஒண்ணு விளையாடி வாயில் உள்ளதெல்லாம் விஷத்தை கக்கி இந்த ஜனங்கள்லாம் விஷமா போக, இதை குடிச்சதுனாலதான் இவ மயங்கி போனது. பகவான் பார்த்து எல்லாரும் மயக்கமா இருக்கிறத பார்த்து ஜீவன் பெடுத்து தன்னுடைய அமிர்தமயமான கண்களால அவர்களை எழுப்பி விட்டுட்டு
இந்த மடுவிலேந்து காளி என கலப்பி விடணும். ஏன்னா இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் இது ஜன சஞ்சாரம் உள்ள இடம், இங்க அவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு புன்ன மரம், அந்த மரத்து மேல ஏறி பகவான் இப்படியே பாக்குறான் யமுனையில, எங்கேயாவது காளியன் தெரியறானான்னு. தெரியலன்னு உடனே என்ன பண்ணினான், அவனை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஜலத்துல குதிக்கிறான் பகவான். அதவாரி நிகோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன். 55வது தசகம். துருதமாரிதீரகரி பதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம் அதிருஹ்ய பதம்புருஹே நச்சதம் நவபல்லவதல்லபனோஜ்ஜருச்ச ஹிருதவாரிணி தூரதரம் ஞபதः பரிபூர்ணித கோரதரங்ககணே भुवनत्रयभारभृतो भवतो गुरुभारविकम्बिजितिं भजला परिमज्जयति स्म धनुःशतकं झटिति झटिति स्फुटघोषवती अथ दिक्षु विदिक्षु परिक्षुभितभ्रमितोदरवारिनिनादवरैः उदगादुदगादुदर दुरगाधिपतिस्तुदुपन्तमशान्तरुषन्धमनाः फणशृङ्गजहस्रविनिसृजत ज्वलदग्निकणोग्रविषादुद्बुधरम् पुरतः फणिनं समलोकयथ बहुशृङ्गिनमञ्जनशैलमिव ज्वलदक्षिपरीक्षदनुग्रविष श्वसनोक्ष्मधरः समहाभुजगः बलिदश्म भवन्तमनन्तबलं समवेष्टयदस्फुटचेष्टमहौ अखिलेषु विभो भवती यदशामवलोक्य जिहासु सुजीवभरं फणिबन्धनमाशु विमुच्य जवाद् उदगम्य हासजुषा भवता जगृषुः पशुपस्तुतुषुर्मुनयो ववृषुः कुसुमानि सुरेन्द्रगणा त्वयि नृत्यति मारुतगेहपते परिपाहि समां त्वमगान्दमगात्. இந்த நாராயணியம் பாராயணம் பண்றாங்க. பொதுவா புதுசா ஏதோ ராகங்கள்லாம் போட்டு புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க. இதுல உள்ள சந்தஸ் எல்லாம் அவ்வளவு சுலபமா உங்களால படிக்க முடியாது. இது அதுக்கு மெட்டு போட்டு முதல்ல சொன்னதே எங்க தாத்தா தான். சில இடங்களுக்கெல்லாம் படிக்க முடியாத இடங்களுக்கெல்லாம் இது புஜங்க விருத்தம்னு பேரு. அதுல பாம்பு நெளிகிற மாதிரி உள்ளது. அத்தவாரி நிகோர தரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன். பகவான் அப்படி குதிச்சு அப்படி ஜலத்துல தொலாவ இந்த சத்தம் கேட்டு அவன் மாட்டுக்கு நிம்மதியா ராஜாங்கமா இருந்தவன் யாரோ தொந்தரவு பண்றாங்கன்னு பார்த்தா இந்த குழந்தைன்னு உடனே அங்கிருந்து கிளம்பி இந்த குழந்தைய சாப்பிட்டுடலாம், சுத்திக்கிறதா அவனோட பழக்கம். அப்ப கரையில உள்ளவர்கள்லாம் சத்தம் போட பாம்பு வருதுன்னு அதுக்குள்ள கோகுலத்துல இருந்து எல்லாரும் வந்துட பகவான் கட்டுண்டா மாதிரி இருந்து அப்புறம் அதுல இருந்து விடுவிட்டு அவனுடைய ஏகப்பட்ட தலைகள்ல நர்த்தனமாடி தன் காலை பதிச்சு இன்னைக்கும் அந்த பாம்பு வர்க்கத்தினுடைய தலையில நாமம் இருக்கும். கால்றது விஷப்பாம்பு, இதை விட விஷப்பாம்பு கட்டு விரியும். கண்ணாடி விரியெல்லாம் நல்ல பாம்பை விட விஷம் கூட இருக்கு. இதே ராஜநாகத்துக்கு நாமம் இருக்காது. ஆமா, நல்ல பாம்புக்கு மட்டும்தான் இருக்கும். இப்படி கால் நாமம் நாம புரியறதுக்காக சொல்றமே தவிர இப்படி கால் இப்படி இருந்தா அந்த கீழ் பக்கத்திலே இருந்து இப்படி வச்சு பிரஷர் கொடுக்குறானோட பகவான் அந்த பிரஷர் தலையில இருக்கும் அடையாளம். எவ்வளவு பெரிய விஷயங்கள் இன்னைக்கு பிரமாணமா இருக்கு. அணிலுக்கு கோடுமா, அணிலே கோடு இல்லாத அணில் எவ்வளவு இருக்கு தெரியுமோ? சபரிமலை எல்லாம் போனெல்லாம் கோடு இல்லாத அணில பார்க்கலாம். இந்த 3 கோடு உள்ள அணிலையும் பார்க்கலாம். நம்ம இது ராமர் தடவி கொடுத்ததுன்னு புராணங்கள் சொல்றது. அது சேது பந்தம் பண்றதே பகவானுக்கு கைங்கரிய மனிதத்தினால பகவான் இப்படி தடவி கொடுத்தாருன்னா அந்த கோடு அடையாளம் அப்படியே தெரியறது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றத நம்பணும். கண்ணை மூடி நம்புங்கன்னு நான் சொல்லல. அத பொய்ன்னு சொல்றத நம்பாதீங்க. நீ பொய்ன்னு சொல்ற, இப்படி ஒண்ணு இருக்குமான்னு தெரியாததெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு உண்மைன்னு சொல்லிட்டு போற. நீ
நாங்க நடந்த சரித்திரத்தை ஆவணப்படுத்துறோம், புராணங்கள்ல அதை உண்மைன்னு சொல்றோம். அதை பொய்ன்னு துஷ்பிரச்சாரம் பண்ணா எவ்வளவு அயோக்கியத்தனம் சொல்லுவோம். இந்த பொய்ன்னு சொல்றதுனால உனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது, உனக்கு என்ன லாபம் வரப்போகுது? இந்த ஜனங்களுடைய அந்த பொதுவாகவே இந்த உற்சவம், இந்த நம்பிக்கை, இந்த பக்தி, இவைகள்லாம் எதற்காகன்னா ஒற்றுமைக்காக தான். அடிப்படையில அதை தெரிஞ்சுக்கோங்க. அவாவா ஆத்துல பூஜை பண்றோம், அப்புறம் இடத்துக்கு கோவில் தனியா. அவாவா ஆத்துல பண்டிகை கொண்டாடுறோம், அப்புறம் இடத்துக்கு கோவில் விசேஷமா. எதற்காகன்னா ஜனங்கள் ஒண்ணு சேரணும், ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பெரியவாள்லாம் இந்த சம்ஸ்காரங்களை ஏற்படுத்திட்டு போனது. அதுல நீங்க நம்பிக்கையை குலைச்சா என்ன ஆகும்னால அந்த ஒற்றுமை குலைஞ்சு போயிடும். ஒற்றுமை குலைஞ்சா ஈஸி. இவன் அந்த பாம்பு கால்பட்ட, பகவானுடைய கால்பட்ட பாம்பு அது. அந்த சரித்திரம் சொல்லி அதன் பிறகு பகவான் காளியன் பத்னிகளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணி, இங்கேருந்து நீ பழையபடிய உன்னுடைய ரமண தீபத்துக்கு போ, ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி பகவான் அங்க தங்கும் போது காட்டு தீ ஏற்பட்டு அதுல இருந்து அவர்களை காண்பிச்சு ரட்சிச்சு பகவான் கோபி வஸ்திராபகரணம் பண்ணி யஜ்ஜபத்திரிகளுக்கு அனுகிரகம் பண்ணி கோவர்தனோத்தாரணம் பண்ணி பகவான் கோவிந்த பட்டாபிஷேகமும் ஆச்சு. ஒரு நாளைக்கு பகவான் இந்த கோபிகைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராத்திரி 10 மணிக்கு இவர்கள் எல்லாரும் படுத்திருந்த பிறகு பகவான் யமுனையில வேணுகானம் பண்றான். அந்த வேணுகானத்தை கேட்டு கோபிகைகள்லாம் வர 10 மணிக்கு இப்படி எல்லாரும் வந்திருக்கே என்னத்துக்குன்னு கேட்டான். நீ தானே வேணுகானம் பண்ணினேன். நான் வேணுகானம் பண்ணினா நீங்கெல்லாம் வரணுமா? ஒரு ஆச்சரியம் பாகவதத்துல சொல்லும் போது, பிரஜஸ்திரிய கிருஷ்ண கிரகீதமானசா நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் பிரஜஸ்திரிய கிருஷ்ண கிரகீதமானசா. இந்த வேணுகானம் பண்றதே இந்த சப்தம் எல்லார் காதலையும் விழும். கோபர்கள் காதல விழும், கோப பசங்கள் காதல விழும், கோபிகைகள் காதல விழும், கோக்கள் பசுக்கள் காதல விழும். இந்த 4மே பகவானுடைய வேணுகானத்துக்கு அடிமை. வேணுகானத்தை கேட்டா பசுமாடு அப்படியே மெய்மறந்து நிற்கும், கோப பசங்கள் மெய்மறந்து நிற்பான், கோபர்கள் மெய்மறந்து நிற்பா, கோக்கள் மெய்மறந்து கோபிகைகள் நிற்பா. அப்ப வேணுகானம் கேட்டா 4 பேரும் தானே வரணும், மத்த 3 பேர் வரல, கோபிகைகள் மட்டும் வருவானே அப்படின்னா வரஜஸ்திரியா கிருஷ்ண கிரகீதமானசாக. இந்த வேணுகானத்தை கேட்டு கோபிகைகள் மட்டும் எங்கிட்ட வரணும்னு பகவான் சங்கல்பிச்சுன்னு வேணுகானம் பண்றான். அதனால கோபிகைகளுக்கு வரணும்னு தோன்றது. இது கதையா நான் சொல்லிட்டு போறேன், ஒண்ணு புரியறதுக்கு சொல்றேன். இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஒரு சத் சங்கம், ஒரு சத் விஷயம் ஒண்ணு நடக்கிறதுன்னு தெரிஞ்சு காதுல விழுந்ததுக்காக நாம் அதுல கலந்துக்க முடியாது. நாம கலந்துக்கணும்னு பகவான் கிருபை பண்ணணும். அதனாலதான் மணிவாசக பெருமான் சொல்லும் போது அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்பார். நான் வணங்குறது அருளை பெறுவதற்கு அப்படின்னு தானே நாம நினைப்போம். அவர் அப்படி சொல்லல, நான் வணங்குறதே அருள்ங்கிறாரு. நீ கிருபை பண்ணலன்னா நான் எப்படி உன்னை நமஸ்காரம் பண்ண முடியும்? நீ கிருபை பண்ணலன்னா நான் எப்படி? எத்தனை பேர் இன்னைக்கு இந்த சமயத்துக்கு இந்த மெட்ராஸ்ல எத்தனை பேர் எத்தனை காரியம் பார்த்துட்டு இருக்கோம். நாம மட்டும் என்ன பண்றோம்? இப்படி உட்கார்ந்துட்டு கோபாலனுடைய சரித்திரத்தை கேட்கணும் கோபாலனுடைய சன்னிதானத்துல அப்படின்னா இதுக்கு ஒரு கிருபை வேணும். அந்த கிருபைய கோபிகைகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண, கோபிகைகளோட சேர்ந்து பகவான் ராசக்கிரீடை பண்றான். முதல்ல கோபிகைகளுக்கு நடுப்புல மறைஞ்சு போனால், கோபிகைகள்லாம் பகவானை குறிச்சு கானம் பண்ணினால், அப்புறம் பழையபடி பகவான் வந்த உடனே எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனா ஆகி பகவான் ராசக்கிரீட நாட்டியம் பண்றான். இந்த நாட்டியம் பண்ற சமயத்துலதான் நாராயண பட்டத்திரிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்னா, கிருஷ்ணனுக்கு இந்த நாட்டியம் பண்ணும் போது 8-9 வயசு, 10 வயசுக்குள்ளதான். கோபிகைகளுக்கு ரகவாரியா வயசு. இந்த கல்யாணம் ஆனவாள்லாம் வந்தான்னு இருக்கு. இந்த கல்யாணம் ஆகாதவர்கள் இல்ல, 8 வயசு 10 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 35 வயசு வரைக்கும் கோபிகைகள் வந்திருக்காங்க. அப்ப நாட்டியம் ஆடுறதே அதுக்கு ஒரு பிராக்டிஸ் வேணும்.
சிங்கிள் சோலோ இருக்கு பாருங்க, அது என்னைக்குமே பிரச்சனை கிடையாது. குரூப்பா பண்ணும்போது பாடுறதா 2 பேர் பாடுறதா இருந்தாலே ரொம்ப கஷ்டம். அது 2 பேர் சேர்ந்து பாடுறதா இருக்கு பாருங்க, அந்த ஆலோகணுமோ அவரோகணுமோ இந்த மூச்சு விடுறதோ நிறுத்துறதோ எடுக்கிறதோ இந்த அபியாசம் இல்லைன்னா வித்தியாசம் தெரியும். இப்ப நாங்களே வேதம் சொல்றோம் பத்தியில, வேதம் சொல்றதே எங்க ஸ்வரத்துல சொல்ல தெரியலன்னா பாடசாலையில படிக்காதவான்னு அர்த்தம். ஏன்னா பாடசாலையில 10 பேரோட சேர்ந்து வேதம் சொல்லி பாராயணம் பண்ணி பழகிருந்தாதான் நாங்க என்ன ஸ்ருதியில ஆரம்பிக்கிறோமோ அந்த ஸ்ருதியில சொல்ல முடியும். பலதரப்பட்ட ஸ்ருதியில ஆரம்பிச்சு சொல்லலாம். சகனாவது 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 3 விதமாவும் சொல்லலாம். நான் எதுல ஆரம்பிக்கிறேனோ அதுல சொல்ல தெரியணும். அது மாதிரி பாடல்கள்லாம் ஒரே மாதிரி பாடணும்னா அபியாசம் வேணும். இந்த கிருஷ்ணன் எப்படி அந்த கோபிகைகளோட நாட்டியம் ஆடி இருப்பார், இவருக்கு வயசு 10 தானே அப்படின்னு உடனே பகவானுக்கு சந்தேகமா பாக்குறையான்னா குருவாயூரப்பன், நீ பாக்குறையா அப்படின்னா, ராசக்கிரீடையான்னா ஆமான்னா. கோபிகைகளுக்கு எங்க போவேன்னா அதை பத்தி உனக்கு என்ன கவலைன்னா, நடைய சாத்தினால் 1100 சொச்சம் உபனிஷத்துக்களையும் ஸ்திரீக்களா வரவழைச்சுட்டார். இது எங்க தாத்தா சொல்லுவார். இதுக்கு பிரமாணம் நாராயணீயமே. அக்ரே பஷ்யாமி தேஜோ, அதுல விலசத் உபனிஷத் சுந்தரி மண்டலைச்சா அப்படின்னு வருவது. யார் சுத்தி நின்றார்கள் பகவானை சுத்தி அப்படின்னு சொன்னா 1100 சொச்சம் உபனிஷத்துக்களும் வந்துருக்கு. பகவான் வந்திருக்கா. முன்னாடி வந்த பகவான் வேணுகானம் பண்றதே வந்த பகவான் வேற, இப்ப மறைஞ்சுட்டு திரும்பி வரதே பகவானுடைய டிரெஸ் காஸ்டியூமே மாறி இருக்கு. நாட்டியத்துக்காக பகவான் வந்திருக்கான். நாட்டியத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் உண்டோம். அது என்ன ட்ரெஸ், என்ன ஆடினாலும் எதுவும் அவரக்கூடாது. இதான் நாட்டிய ட்ரெஸ். இந்த கிராமத்துல மாரியம்மா புறப்பாடு நடக்கும். அந்த மாரியம்மா புறப்பாடு நடக்கிறது சாமி வரும் ஜனங்களுக்கு. அது ஒரு விதமான ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். சாமி ஆடின்னு ஒருத்தரப்பான். அதுல அவன் கார்த்தால இன்னைக்கு மாரியம்மனுக்கு புறப்பாடு உற்சவம்னாலே கார்த்தாலையே எழுந்து ஸ்நானம் பண்ணி மஞ்சள் ஜலத்தை மேல தெரிச்சுட்டு கொட்டிண்டு வேஷ்டி இல்லைன்னா இறுக்கி கட்டிண்டு அவனை பார்த்தோம்னா அவன் எங்க பிறண்டாலும் அவனுக்கு வேஷ்டி அவராது, ட்ரெஸ் அவராது அப்படின்னு இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவா, இது மாதிரி ஒரு உற்சாகம் வந்த உடனே சுவாமி வரத்தை பார்த்துட்டு வேஷ்டி அவுந்து போயிடும். வேஷ்டி அந்த உடனே அந்த சாமி பாதியில நின்று போயிடும் அப்படியே. அப்ப அது உண்மை சுவாமி இல்லைன்னு தெரியுமோ. அது மாதிரி ஒரு அரசாபாசம் வரக்கூடாது. பஜனையிலையோ நாட்டியத்திலையோ பொதுவா எல்லா சமயத்திலையும் நம்மளை அவமானப்படுத்துறது இந்த வேஷ்டியும் குடுமியும் தான். எங்கேயாவது ஒரு ராத்துக்கு போனா குடுமி வந்து போயிடும், பின்கச்சா வந்து போயிடும் எங்க போனாலும். இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பண்ணாலும் இதெல்லாம் அவராத படிக்க. அதனால என்ன பண்றான், கேசப்பா ஆசத்ருத்த பிஞ்சிகா விததி சஞ்சரன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கராகன சௌரபம் பீத்தச்சேல திருத காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் சுமணி நூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாமஹே தாவதேவ கிருத மண்டலே கலித கஞ்சுலீக குச்ச மண்டலே கண்டலோல மணி குண்டலே யுவதி மண்டலே தபரி மண்டலே அந்தரா சகல சுந்தரி யுகல மிந்திரா ரமண சஞ்சரன் மஞ்சுளம் ததனு ராசகேலிமயி கஞ்சனாப சமுபாததாஹ வாசுதேவ தவ பாசமானமிக ரசகேலி ரச சௌரபம் தூரத்தோபி கலு நாரதாகதித மாகலைய குதுகாகுலா வேஷபூஷண விலாச பேஷ விலாசினி சதத மாவ்ருதா நாகதோ யுகபதாகதா வியதி வேகதோத
சுரமண்டலி. அபூர்வமான பதப்பிரயோகம். இந்த நாட்டியத்துக்கு டெம்போவை கொடுக்கறதே மியூசிக் தான். பழனி இப்ப எல்லாரும் சிரமப்படாம போயிட்டு வரேன். இந்த விஞ்சு ரயில் கீழ் எல்லாம் தை மாசி மகத்துக்கு எங்க தாத்தா மகாருத்ரம் பண்ணுவாருங்க. நான் சொல்றது அங்க மகாருத்ரம் மாசி மகத்துல பண்ணுவர். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலே செங்காலிபுரம் நாராயண தீட்சிதர். அதனால நாங்கெல்லாம் பழனிக்கு எல்லாரும் போவோம். எங்க குடும்பத்துல எல்லாரும் மாசி மகம் அப்படின்னா அங்க சங்கராலயம்னு ஒரு இடம் இருக்குங்க. பாலசுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு மாமா இப்ப இருக்கார். அவ அப்பா முருகனடிமைன்னு இருந்தார். முத்தியர்னு பேரு. அங்க பேர் தங்கிட்டு மகாருத்ரம் பண்ணி இந்த கலசத்தை எடுத்துட்டு மேல போய் முருகனுக்கு அபிஷேகம் 4 நாள் நடக்கும். இந்த 4 நாளைக்குள்ள நான் எங்க பெரியப்பா குழந்தைகள் யாருன்னா சொன்னா அவங்களுக்கு புரியும். விட்டலதாஸ் இருக்காரு, ஜெயகிருஷ்ண தீட்சர் என்னோட பெரியப்பா பையன் அவர். அது மாதிரி சங்கர் ராம தீட்சிதர்னு ஒருத்தர், சுந்தர் ராம தீட்சிதர்னு ஒருத்தர், கண்ணாமணி தீட்சிதர்னு ஒருத்தர். இவன் எல்லாருமே பெரியப்பா பையன். எங்களுக்கு எல்லாம் என்ன போட்டின்னா இந்த படி ஏறிட்டு வர்றது, எத்தனை நிமிஷத்துல மேல ஏறுறது அப்படின்னு கரெக்டா எங்களுக்கு 23 நிமிஷம் தான் ஆகும் கீழேந்து மேல ஏறுறது. அப்ப கவனிச்சதுனால இந்த விஷயத்த சொல்றேன். எல்லாரும் காவடி எடுத்துன்னு வருவான். காவடி எடுக்கிறதே கீழே ஒரு நாதஸ்வர செட்டுக்காரா இருப்பான். காவடி எடுக்கிறதுக்குன்னே ஒரு 100 செட்டுக்காரா இருப்பாங்க. அவளை பிக்ஸ் பண்ணிவிட்டோம்னா இவாளோட சேர்ந்து மேல் பரிந்தம் படி வழியா இந்த காவடியை வச்சுட்டு வர்றதுன்னு இன்னி பரிந்தம் பழக்கம். தனியா நடக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கிறதே உங்களுக்கு இவ்வளவு பெரிய காவடி, பால், தயிர், பன்னீர் இதெல்லாம் தூக்கின்னு அந்த படியில இதே 25 நிமிஷத்துல அவனும் வருவான். எப்படி வருவான்னா அந்த கொட்டு நாதஸ்வரம் இருக்கு பாருங்க, காவடி சிந்து அதை அடிக்க ஆரம்பிச்சான்னா நமக்கே ஒரு ஆட்டம் வரும். அதை கேட்கற தேவை. அந்த ஆட்டத்தோடயே மேல போயிடுவோம். நடந்து போற சிரமமே தெரியாது. அந்த அந்த மியூசிக்கு. அதனாலதான் இன்னைக்கு பஜனை எல்லாமே அப்படி ஆயிடுதே. பாவத்தோட பாடின காலம் போய் ரிதம் தான் பஜனைன்னு ஆயிடுது. 4 டோல்கி, 5 மத்தனம், 10 ஜால்ராவை வச்சுன்னு அந்த சத்தம் தான் கேட்கறதே தவிர ராமாங்கிற சத்தம் கேட்க மாட்டேங்கிறது. அதுல கிருஷ்ணாங்கிற சத்தம் கேட்க மாட்டேங்கிறது. நாம சங்கீர்த்தனம்னா நாமத்தை சொல்றது தானே சங்கீர்த்தனம். அதுக்கு பக்கவாத்தியங்கள்லாம் வச்சுக்கணுங்கிறது விஷயமே தவிர பக்கவாத்தியமே வா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 75 வருஷம் முன்னாடி இருந்த சினி ஃபீல்டுல உள்ள பாட்டுக்கும் இப்ப உள்ள பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அன்னைக்கு அந்த வார்த்தையும் சங்கீதமும் மட்டும்தான் இருக்கும். பக்கவாத்தியங்கள் சைடுல அப்படி எதமா வரும். இன்னைக்கு என்ன வார்த்தைன்னே புரியாது. அது மாதிரிதான் பஜனையும் ஆயிடுறதுக்காக சொல்ல வர. என்ன வார்த்தை, என்ன பாடுறா அப்படிங்கிறது அப்படி இருக்க கூடாது. சம்பிரதாயமா நின்று நிதானம். ஆனா ஜனங்களுக்கு இப்ப ஜனங்களோட ருச்சி அனுசரிச்சுதான் நாம சிலதை மாத்திக்க வேண்டிக்கிறதுன்னு சில பேர் பண்ணிடுறான். ஜனங்களுக்கு அந்த கொட்டு பிடிச்சிடும் ரிதம். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் கிளப்புக்கு போறதுக்கு தயாரா இருக்கான் அந்த குழந்தைகள். இது மாதிரி அவளுக்கு ஒண்ணு நாம கொடுக்கலன்னா, கான்செப்ட கொடுக்கலன்னா வேற ஒண்ணுக்கு இதே மாதிரி கொடுக்கறான் பாருங்க எவனும், அங்க போறதுக்கு தயாரா இருக்கான். அதனால அவளை நாம கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த மியூசிக்க சேர்ந்து இவர் கொடுக்க பகவான் ஆட பிஞ்சிகாவிதத்தி சஞ்சரன் மகர குண்டலம் மயில் தொகையை சொல்லியிருக்கா. காதுல மகர குண்டலம் போட்டு இருக்கா. இந்த இடத்துல ஸ்பெஷலா சொல்றார் பட்டத்திரி சஞ்சரன். நாட்டியத்துக்குன்னு ஒரு தோடு உண்டு. அது என்ன தெரியுமோ, இப்படி தொங்கும், இப்படி இது வந்து தொங்கும். அது அந்த தோட்டுக்கு என்ன ஸ்பெஷல்? அதனால வெறுமனே ஆடுறது இல்லை. அந்த நாட்டியத்துல ஒரு முத்திரை உண்டு. இப்படிங்கணும், இப்படி திருப்பினா இந்த காதத்தோடு இந்த காதை தொடணும், இந்த காதத்தோடு இந்த காதை தொடணும். அதுதான் அதுக்குள்ள ஸ்பெஷல். அதனால பகவான் அதை போட்டுன்னு வந்திருக்கான். சஞ்சரன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித. அப்படி ஆடுற ஸ்ரீரங்க மாலை. இந்த மாலை இது பாருங்க, இது மாதிரி 2 பக்கமும் பிரிச்சு இருக்கணும். அது
கீழே வந்து சேர்த்து குஞ்சம் வைக்கிறாங்க, இதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. இப்படி தொங்கணும். இப்படி தொங்கினாதான் சேர்ந்து ஆடுவது. பகவான் நாட்டியம் பண்ணும்போது ஹாரஜாலவன, இதுக்கு ஸ்ரீரங்கம் மாலைன்னு பேரு. ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கராக கன சௌரபம். அதே மாதிரியே கோபிகைகளும் வர, எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனாகி பகவான் நாட்டிய கானம் பண்ண. கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணினான் பகவான். இவருடைய இருப்பிடம் தெரிஞ்சு கம்சன் அக்ரூரர் அனுப்ப, அக்ரூரர் கிளம்பி வரா. வந்தா இவருக்கு என்ன, கம்சன் அக்ரூரர் அனுப்பிச்சது இவரை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அவர் அதை பத்தியே நினைக்கல. எனக்கு என்ன பாக்கியம் இதுலன்னு யோஜனை பண்ணார். கம்சன்ட்ட இவர் தனாதிகாரியா இருக்கார், கிருஷ்ணனை போய் ஐஷ்ணவா கொல்லணும்னு சொல்லிட்டான். இவரோ பக்தர், கிருஷ்ணன்ட்ட நீ வராதேன்னு தானே சொல்லணும், இல்ல நான் போமாட்டேன்னு தானே கம்சன்ட்ட சொல்லணும். ரெண்டையுமே அவர் சொல்லல. அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்தார். ஏன்னா அவன் கூட்டா அவன் வரப்போறான், எனக்கு என்ன லாபம் இதுல, என்ன நான் பகவானை பார்க்க போறேன். திரக்ஷ்யாமி வேத சதகீத கதிம் புமாம்சம் ஸ்ப்ரக்ஷ்யாமி கிம் ஸ்விதபி நாம பரிஷ்வஜேயம் கிம் வக்ஷ்யதே சகலு மாம் குணு வீக்ஷிதஸ்யாதி இத்தம் நிநாய சபவன் மயமேவ மார்க்கம். யார பார்க்க போற? திரக்ஷ்யாமி அப்படியே எடுத்து வைக்கிறார் நாராயண தீர்த்தர். திரக்ஷ்யாமி கோகுல நிலையம் கோபாலம் திரக்ஷ்யாமி கோகுல நிலையம். தரங்கத்துல ஒரு தரங்கம் இது, அது அப்படியே நாராயண பட்டத்திரி சொல்றார். திரக்ஷ்யாமி வேத, யார பார்க்க போற? சதகீத கதி, நூற்றுக்கணக்கான வேதங்கள் உபனிஷத்துக்கள் எந்த பரமாத்மாவை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதோ அந்த பரமாத்மாவை நான் பார்க்க போறேன். பார்த்துட முடியுமா? ஸ்ப்ரக்ஷ்யாமி, பார்க்கறதோட மட்டும் இல்ல, தொட போறேன். தொட்டுட முடியுமா? கிம் ஸ்விதபி நாம பரிஷ்வஜேயம், அந்த பரமாத்மா என்னோட பேச போறான். உன் பேர் என்ன அப்படின்னு என்ன கேட்பான். என் பேரை சொல்ல போறேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்க போறான். கிம் வக்ஷ்யதே சகலு மாம் குணு வீக்ஷிதஸ்யாதி, அந்த பரமாத்மா என்னை கண்ணு கொண்டு பார்க்க போறான், என்னோட பேச போறான், நான் தொட போறேன், நான் பார்க்க போறேன். இந்த லாபம் தான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு தேவை. அவன் கொல்ல கூட்டானா, இவன் கொல்ல போறானா, அதெல்லாம் அவாகாத. கிளம்பினார், நேரம் வந்தார் பகவான். இத்தன் நிநாய பகவன் சயமேவ மார்க்கம். என்னமோ பிருந்தாவனம் வந்துதான் உன்னை பார்த்தான் அப்படின்னு இல்லாம இந்த எண்ணத்தோட வர வழி எல்லாமே உன்னை பார்த்தானே குருவாயிருப்பான். சபவன் மயமே. பக்திங்கிறது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. பார்க்கறது பக்தி இல்ல. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கா தரிசனம் பண்றது பக்தி. பக்தியை ரெண்டா பிரிக்கிறது சாஸ்திரம். பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ள நிலை, பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள நிலை. பார்த்ததுக்கு முன்னாடி உள்ள நிலைக்கு பூர்வராகம்னு பேரு. பார்த்து பிரிஞ்சுட்டோம் பத்தில, அதுக்கு விரகம்னு பேரு. புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு குழந்தை வெளிநாட்டுல வேலை செய்யறான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரான். அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தவிப்பு இருக்கு பாருங்க. பார்க்க போறோம் பார்க்க போறோம் பார்க்க போறோம் பார்க்க போறோம்னு அந்த குழந்தைக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி வச்சிருந்து அந்த அம்மா ராத்திரி முழுக்க தவிப்பான். காத்தால 5 மணிக்கு தான் ஃபிளைட் வரும். ராத்திரி தூங்கவே மாட்டான். 2 வருஷம் கழிச்சு பிள்ளைய பார்க்க போறோம். ஏர்போர்ட்ல போய் நின்று பார்த்து ஐஷன் வந்து கட்டின்னு கண்ணீர் விட்டு வந்த உடனே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சதெல்லாம் சாப்பிட்றான்னு சொல்லி சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு, நான் ராத்திரி முழுக்க ஒன்று நினைச்சுட்டே தூங்காம இருக்கிறதுனால டயர்டா இருக்கு, 10 நிமிஷம் தூங்க போறேன்னு போடுவேன். ராத்திரி முழுக்க பார்க்காத போது தூங்காத அம்மா பார்த்த உடனே தூங்குறாளேன்னா, இதுல இருந்து பார்க்கறது விஷயம் இல்ல, நினைவுதான் விஷயம். பார்க்க போறோம் பார்க்க போறோம் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்டேஜா.
2 நாள் 3 நாள் 1 வாரம் 10 நாள் இந்த பையன் வந்துட்டு இவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு தவிப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு விரகம்னு பேர். அது மாதிரி இது ரெண்டுமே பாகவதத்துல காண்பிக்கப்படுறது. அக்ரூரனுக்கு பூர்வராகத்தை காண்பிச்சால், கோபிகைகள் விரகத்தை காண்பிச்சால். பார்க்க போறோம்னு தவிச்சான் அக்ரூரன், அக்ரூரன் மூலமா காண்பிச்சார். பகவான் விட்டுட்டு கிளம்பி போயிட்டானோன்னு சேர்ந்து அதுக்கப்புறம் கோபிகைகள் சொச்ச காலம் முழுக்க இருக்க போறாலும் அது விரகம், விரக தாபத்து. இதுதான் பக்தி. இந்த நினைவுக்கு தான் பக்தின்னு பேர். நீங்க பக்கத்திலேயே உட்காந்து பார்க்காம நினைக்காம இருந்தா அதுக்கு பேர் பக்தியா? இந்த திருப்பதி தரிசனத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், மண்ணாடணும் தரிசனத்துக்கு, டிக்கெட்டே கிடைக்காது. உள்ள போனா மந்த ஆட்டை அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சு, அவ எத்தனை சௌரியம் பண்ணாலும் நமக்கா சௌரியம் தானே அது. அந்த கூட்டத்தோட கூட்டமா ஓடி போய் முன்னாடி இடிச்சுன்னு பிடிச்சுன்னு மேல நின்று உள்ள போய் உள்ள விட்டு புழிஞ்சு கருடாத்மா வெளியெடுக்கிற மாதிரி அங்க உள்ள போனோம்னா 15 செகண்ட் இருக்காது. நம்ம பகவானை பார்க்கிற அந்த அந்த நமக்குள்ள டைம் 15 செகண்ட் இருக்காது. இப்படி படி ஏறத்திலேருந்து பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ஜர்கன் நின்றுவான். இவ்வளவு கஷ்டப்படுறோமோ. அங்க ஒருத்தர் உட்காந்துருப்பார், பெருமாளுக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சு, நான் சொல்றது 11 மணி தரிசனத்துல சொல்றேன், கார்த்தால பிரேக் தரிசனம் சொல்லல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் தனியா இருக்கக்கூடாது, ஒருத்தர் பக்கத்துல இருக்கணும். அதுக்காக ஒருத்தர் உட்காந்துருப்பான் உள்ள. அவர் என்ன திரும்ப பண்ணுவார், இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம பாக்குறோமோ அந்த பெருமாள் பக்கமே திரும்பாம இந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு. பலார்னு அலையறா போல இருக்கு. இவ்வளவு கஷ்டப்படுறோம், உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் பகவான். அங்க உள்ளவே உட்கார்ற சான்ஸை கொடுத்துருக்கான்னா அங்கேயே பார்த்துன்னு ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டுட்டு இருக்க மாட்டியா? அம்புஜோத்பவ வினுத்தம் அகணித குணநாமம் தும்புரு நாரத கானவிலோலம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம். வைகுண்டத்துக்கு சமானம் இல்லையா? பாக்கியம் அது கிடைச்சா போறாது, அது உபயோகப்படுத்தின்றாதான் பாக்கியம். எதையுமே வாழ்க்கை. இவர்கள் பகவான் அப்படியே நினைச்சுட்டே போய் பகவானை தரிசனம் பண்ணி பகவான் ஆயிடுச்சுன்னு வந்து பகவான் கம்சனை வதம் பண்ணினா. பகவானுக்கு தன்னுடைய அப்பா அம்மா 2 பேரையும் விடுவிச்சான். விடுவிச்சுட்டு பகவான் அங்கேயே தங்கிட்டா இந்த கோபிகைகள் இருக்கா பாருங்க, இவெல்லாம் பகவான் வருவான் வருவான் அப்படின்னு நினைச்சிருந்தவர்கள் பகவான் வரல அப்படின்ன உடனே இவர்களை சமாதானப்படுத்துறதுக்காக உத்தவர் அனுப்புறான் பகவான். உத்தவர்னு பகவானுடைய சகா, அங்க மதுராபட்டினத்துல உள்ளவர். அவர் அனுப்புறான். அவர் வந்தா இந்த கோபிகைகள் பகவான் விட்டு பிரிஞ்சு போய் 3-4 மாசம் ஆயிடுதா, எல்லாம் அறப்பைத்தியம் ஆயிட்டா. பிரேமையினால பித்துன்னு சொல்றது. அத பித்து வேற பைத்தியம் வேற. உன்னையே நினைச்சிருந்தா அதுக்கு பேர் பித்துன்னு பேரு. அது முத்திர நிலைக்குதான் பைத்தியம்னு பேரு. பெத்தமனம் பித்தும் பலனும். அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்துல அந்தனர் வேர் ஓர் அந்தனருக்கு அடிமையாக பேச என்று உண்மை கேட்டோம் பித்தனோ, நீ என்ன பித்தனான்னு கேட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான பார்த்து. சிவபெருமான் சொல்றான், பித்தனுமாக பின்னர் பெயருமாக எத்தனை சொன்னால் அவற்றால் நான் மற்றும் நானேன். என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நீ ஏன் அடிமை அப்படின்னா. இந்த சண்டை பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு கோர்ட்டுக்கு போய் இவர் தான் அடிமைன்னு தீர்மானம் ஆகி கடைசியில வந்தது பகவான் தான் தெரிஞ்ச உடனே பகவான் சொல்றான், என்ன பாடுங்கிறான். என்ன பாடுவேன்னா, நீ என்ன சொல்லி என்ன முதல்ல பார்த்த உடனே கூப்பிட்ட, பித்தனோன்னு தானே கூப்பிட்ட, அதையே பாடுன்னா. நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? சரியா மன்னிச்சுக்கோ பரமேஸ்வரா, நான் உன்னை யாருன்னு தெரியாம பித்துன்னு சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு தானே சொல்லுவேன். அவர் அப்படி சொல்லல. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை
தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காலாயினி அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே ஏ பித்தா பிறை சூடி. இந்த பித்தன்கிறார். ஏன்னா கைலாசத்திலேருந்து உன்னை விட்டு பிரிஞ்சு நான் இங்க வந்து 16 வருஷம் ஆறது. உன்னை ஒரு நாள் கூட நான் நினைக்கல. ஆனா 16 வருஷம் என்னையே நினைச்சு என்ன தடுத்து ஆட்கொள்ளணும்னு நீ வந்தையே, என் நினைப்போடையே இருந்ததுனால நீ பித்தன். அந்த நினைப்பு அப்படியே இருந்தா பித்தன். அந்த நிலைக்கு ஆயிட்டா கோபிகைகள். இவர்களை சமாதானப்படுத்தணும்னு வந்த உத்தவர் கதி என்ன ஆச்சுன்னா, இவருக்கு பைத்தியம் முடிச்சுட்டு அவர்களை பார்த்து அவர்களை இவர் சமாதானப்படுத்தல, இவர் அழ ஆரம்பிச்சுட்டார். ஏவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதா நஸ்ருதாவா கிம் சாஸ்திரௌகைஹி கிமிஹ தபசா கோபிகாப்யோ நமோஸ்து. இப்படி ஒரு பக்திய உலகத்துல நேக்ஷிதா நஸ்ருதாவா, கண்ணாலையும் பார்த்ததில்லை, காதாலையும் கேட்டதில்லை. கிம் சாஸ்திரௌகைஹி கிமிஹ தபசா, 1000 வேதம் படிச்சு என்ன, 100 ஹோமம் பண்ணி என்ன, 1000 பூஜை பண்ணி என்ன, இந்த பக்தி நாயா வேணும்? பக்தியே இல்லாம 1000 பண்ணி என்ன பிரயோஜனம்? கிமிக தபசா கோபிகாப்யோ நமோஸ்து. இவ என்ன படிச்சா, எங்க அத்தியனம் பண்ணா, என்ன சாஸ்திரம் வாசிச்சா? தபசா தானவ விரத தபோஹோம ஜபஸ்வாத்தியாய சம்யமைஹி ஸ்ரேயோபிஹி விவிதைச்சான்யைஹி கிருஷ்ணே பக்திரி சாத்தியதே. இந்த இடத்துல பாகவதத்துல சொல்றார், இத்தனை பண்ணினாதான் பக்தி வரும்னு சாஸ்திரம் சொல்றது. இவ என்ன பண்ணினா? இத்யானந்தா குலமுபகதம் கோகுலாதுத்தவம் தம் திருஷ்ட்வா ஹ்ருஷ்டோ குருபுரபதே பாஹி மாம் அமயோகாத். இவர் வர பகவான் உபநயனமாகி சாந்தீபினி அப்படின்னு ஒரு குரு அவருடைய வீட்டுல போய் பகவான் படிச்சுட்டு திரும்பி வந்த ஜராசந்தனால தொந்தரவு ஏற்பட்ட உடனே இவ எல்லாரையும் அழிச்சுன்னு பகவான் துவாரகைக்கு போயிட்டான், ஷிஃப்ட் ஆயிட்டான். அங்க ஒரு நகரம் நிர்மாணம் பண்ணி துவாரகையில பகவான் இருக்கிறது. பகவானுடைய அண்ணா பலராமர் இருக்கார் பாருங்க, அவருக்கு ரைவத தேசத்து குமாரி ரேவதியோட கல்யாணம் ஆச்சு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் இப்ப எனக்கு அதெல்லாம் டைம் கிடையாது, ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பகவத் கூட எவ்வளவு சொன்னாலும் பத்தாது, எவ்வளவு கேட்டாலும் மனசுல அது நவம்னு கேட்க கேட்க புதுசாதான் இருக்கு. அதனால 2 விஷயம் சொல்லிடுறேன், சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இதே மாசம் ஆகஸ்ட் மாசம் 16லேருந்து 23 நம்ம பெசன் நகர் ரத்னகிரீஸ்வரர் கோவில் இருக்கு பாருங்க, அதுல தசமஸ்கந்தம் மாத்திர உபன்யாசம் ஒரு வாரத்துக்கு கிருஷ்ண லீலையா இருக்கு. ஏன்னா அது விஸ்தாரமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சவா அங்க தரிசனம் சிரவணம் பண்ணலாம். இந்த ஒளி மாமா கவனிச்சு கேள்வி, ஒளி ஆண்டுன்னு சொல்றேன் இல்லைன்னு, இந்த ஒளி ஆண்டை பத்தி சாஸ்திரத்துல பேசியிருக்கா பேசலையானா பேசிருக்கு. இந்த ரைவதன்கிற ராஜா அவன் பொண்ணு ரேவதிக்கு கல்யாணமே ஆகல என்ன பண்ணா, அங்க பார்த்தா இங்க பார்த்தா ஜாதகம் பார்த்தா இதை பார்த்தா ஒண்ணுமே செட் ஆகல. ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு சத்ருவே ஜோசியர்கள் தான். 100 ஜாதகம் கொண்டு போனாலும் பொருந்தல்லேம்மா, அது தூக்கி மூளையில போடணும். நம்ம ஜாதகம் பொய்ன்னு நான் சொல்லவே இல்லை, திரும்ப ஜாதகம் ஒரு சாஸ்திரம், வேதத்தோட அங்கத்துல 6 அங்கத்துல 1. அது ஜோதிஷம்ங்கிறது ஒரு சாஸ்திரம், அது காலத்தை நிர்ணயம் பண்றது. இப்ப பஞ்சாங்கங்கள்லாம் எங்கேயா பொய்யா இருக்கா என்ன? ஜோதிஷம் உண்மையா பொய்யான்னு கேட்கறவாளுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இன்னைக்கு கிரகணம், இன்னைக்கு அமாவாசைன்னு பஞ்சாங்கத்துல போட்டிருக்காளே, அது கரெக்டா இருக்கு. ஜோதிஷம் பொய்யா இருந்தா அதுவும் பொய்யாதானே இருக்கணும். பிரச்சனை அங்க இல்ல, அந்த கால்குலேஷன் எல்லாம் பொய் வரல, அதுக்கு பலன் சொல்ற இடத்துலதான் மிஸ்டேக் வருது. டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கிறதுனால பலன் சொல்றது மிஸ்டேக் வந்துடும். இதுக்கு தபஸ் வேணும். ஒருத்தரோட ஜாதகம்
800 கோடி பேர்னா 800 கோடி கால்குலேஷன். கல்யாணம் ஆகல, இவன் ஐஷன் நேர பிரம்மாட்ட போயிட்டான். பிரம்மாட்ட போய் போனா பிரம்மலோகம் போற அளவுக்கு போக்குவரத்துக்கு வெஹிக்கல் இருந்திருக்கு அந்த காலத்துல. ஃபர்ஸ்ட் விஷயம், பிரம்மாட்ட போனா அவர் ஒரு நிமிஷம்னா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுற 1 நிமிஷம் இருந்தார். 1 நிமிஷம் முடிஞ்சு அவன்கிட்ட கேட்டான், என்னன்னா என் பொண்ணுக்கு யாரு பையன்னு கேட்டான். பிரம்மாதான முடிச்சு போடுறது, இந்த பையனுக்கு இந்த பொண்ணு. அப்ப அவர் சொன்னார், கீழே போனேன்னா பூலோகத்துல பலராமன் வசுதேவருடைய பையன் இருப்பான், அவனை கல்யாணம் பண்ணிருந்தான். சரின்னு வந்துட்டான். இவன் போனது கிருத யுகத்துல, வந்தது துவாபர யுகத்துல. அதுதான் சொல்ல வந்தான். இவன் போன சமயம் கிருத யுகம், திரும்பி வந்து கல்யாணம் பண்ணினது துவாபர யுகத்தினுடைய கடைசியில. இந்த டிலே எங்க ஆச்சுன்னா, 1 நிமிஷம் நின்றுறானோ பிரம்மா, அதுல ஆச்சு. பிரம்மாவுக்கு 1 நிமிஷம்னா ஒளி ஆண்டு இருக்கு பத்தியில, ஒளி ஆண்ட சொல்லுகிறீர்கள். நம்ம கணக்குல என்ன விஷயம், அதுதான் இந்த கேள்வியே. நம்ம கணக்குல வரதே ரொம்ப கால்குலேஷன்ல வித்தியாசம் வரும். அதையும் சொல்றது இங்க. எனக்கு அதை தாண்டி டீப்பா பேச எனக்கு தெரியல, ஏன்னா நான் அந்த பக்கம் படிக்காததுனால. இந்த பக்கம் புரியறது அது என்னன்னு. அந்த ரேவதிங்கிற பெண்ணை பலராம சுவாமி கல்யாணம் பண்ணி வைக்க, பகவானுடைய கல்யாணம்னு வரத்தே விதர்ப தேசத்தினுடைய ராஜகுமாரியான ருக்மணிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு விதர்ப தேசாதிபதி ஆசைப்பட, பந்துக்களும் அதற்கு அனுமதிக்க, ருக்மணியோட மூத்த அண்ணன் ருக்மின்னு பேரு, அவன் அதற்கு இஷ்டப்படல. ஏன் அப்படின்னு சொன்னா, அத விதர்பசுதாம் கலு ருக்மிணீம் பிரணயினீம் த்வயி தேவ சகோதரஹ ஸ்வயமதித்ஸத சேதிதவிஹி புஜே ஸ்வதமசா தமசாதுமுபாஸ்ரயன். இந்த கூட பிறந்தவன் சத்ருவா இருப்பான் கல்யாணத்துக்குங்கிறது நேத்திக்கு முந்தான கதையிலேருந்து இல்ல, உலகம் ஏற்பட்ட அண்ணியிலேருந்து இருக்கு. உலகம் ஏற்பட்ட அண்ணியிலேருந்து கூட பிறந்தவன் கல்யாணத்துக்கு சத்ருவா இருப்பான் அப்படிங்கிறது. இவன் என்ன பண்ணா, கல்யாணத்தை பண்ணி விட மாட்டேன்னா, நீ பண்ணினா நான் ஒத்துக்க மாட்டேன்னா. ருக்மணி என்ன பண்றாள், தனக்கு வேண்டிய ஒருத்தர் பிராமணர்கிட்ட தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி அனுப்புறான். இந்த விஷயம் ருக்மணி லெட்டர் கொடுத்தாலாம் கிடையாது, நமக்கு புரியறதுக்காக லெட்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்றது. லெட்டர்னா என்ன, ஒண்ணு எழுதி, அந்த காலத்துல எல்லாம் காலேஜ் புக்கு வழியா டிரான்ஸ்பர் ஆகும், லைப்ரரி புக்கு வழியா, அது மாதிரியா இல்ல இப்ப மெசேஜ் செல்லு வழியாவா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் இங்கதான் அந்த பயங்கள்லாம், இப்ப பயங்கள் எல்லாமே கிடையாது. இந்த குழந்தைகள் என்ன பண்றதோன்னு அப்பா அம்மா பயப்படுறான், அந்த லெவல்ல இருக்கு. இப்ப அப்பா அம்மா என்ன சொல்லுவாளோன்னு அந்த காலத்துல பயப்படுவா. இது இப்ப என்ன பண்ண போறதோ, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படுற அப்பா அம்மா, ஒரு வழியா பிக்ஸ் ஆயிடுத்தேன்னு. அந்த சந்தோஷத்துக்காரன் குழந்தை கல்யாணம் ஆயிடுத்தேன்னு இல்ல, நமக்கு புடுங்கல் விட்டுதேன்னு. ரெண்டாவது, நாம பார்த்து சொன்னாலும் 1000 குறை சொல்ல போறாங்க. இப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். என்னவோ அவன் டேஸ்டுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, ஸ்திர புத்தியும் கிடையாது. செல்லு மாடல் மாறுற மாதிரி மனசு மாறிண்டே இருக்கு. இதுக்கு ஒரு எல்லை உண்டாங்கியாவது. முதல்ல ஸ்திர புத்தி வேண்டாமோ சொல்லுவோம். மனசு நிற்கிறதுக்கு பேர் தானே யோகம்னு பேர். யோகா சித்தவருத்தி நிரோதா அப்படி. இவள் ஒரு பிராமணன் மூலமாகத்தான் தன் பக்தியை சொல்றான். பொதுவா இந்த 7 ஸ்லோகமும் பாகவதத்தை எடுத்து பார்த்தா காதல் வார்த்தைகள் ஒண்ணு கூட இருக்காது. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய நவவித பக்தின்னு பிரகலாதன் சொல்றானோ, அதுல முதல்ல சிரவணம்ங்கிறது தான் பக்தி. பகவானுடைய கதைகளை கேட்கறது. ருக்மணி அதுலதான் ஆரம்பிக்கிறான். உன் சரித்திரங்களை கேட்டு என் ஹிருதயத்துல உள்ள தாபங்கள்லாம் போய் உன் சரணத்துக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் சிசுபாலனுக்கு தலை நீட்ட மாட்டேன், நீ வரலன்னா நான் உயிரை விட்டுடுவேன், திரும்பி பொண்ணா பிறந்து உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்ல. எப்படி என்ன நீ அடையலாம் அப்படின்னா,
ராவோட ராவா வந்து முச்சந்தியில வந்து நிக்கிற முடியுதுக்குன்னு ஆட்டோல ஓடி போயிடுவோம் அப்படிலாம் சொல்லல. கம்பீரமா கம்பீரமா அங்க அம்பாளுடைய ஆலயம் இருக்கு, அதுக்கு தரிசனத்துக்கு வருவேன். ஆயிரக்கணக்கான ராஜாக்களும் ராஜகுமார் சத்திரியாம்சம்னு பேரு, ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் வருவார்கள். அவர்களுக்கு மத்தியில என்ன நீ வந்து தொட்டாதான் உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை அப்படி சொல்ல, மறுநாளுக்கு அதே மாதிரியே பகவானும் வந்துட கோவில் வாசல்ல அப்படி ரெண்டு பக்கமும் தேர் வரிசையா நிற்கிறது. அம்பாள அம்பாளுடைய கோவில். பொதுவா கல்யாணம் ரெண்டு விஷயம் சொல்லிப்படுறேன். கல்யாணத்துல கணவன் மனைவி, நல்ல கணவன் நல்ல மனைவி அமையணும்னா யார பூஜை பண்ணணும்னா பார்வதியை தான் பூஜை பண்ணணும். தாம்பத்தியார்த்த உமாம் சதி, இதான் சாஸ்திரம். கல்யாணம் ஆறத்துக்கே சுயம்பரா பார்வதி மந்திரம் தான். நல்ல கணவன் நல்ல மனைவின்னா அந்த நல்ல குணங்கள் மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கு பத்தியில, இது வேவ் லெங்த். இது எல்லா குணமும் எல்லாருக்கும் பிடிக்காது, எல்லா குணமும் எல்லாருக்கும் வெறுப்பாவும் இருக்காது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்ச நிலையில இருக்கணும். அது தற்காலிகமா இருக்கக்கூடாது, வாழ்க்கை முழுக்க இருக்கணும். அது மாதிரி பண்ணக்கூடிய சக்தி அம்பாளுக்கு தான் உண்டு. அதனால அம்பாளை பூஜை பண்ணணும். இங்க மாங்கல்ய தேவதையான மகாலட்சுமியே ருக்மணியே அம்பாளை பூஜை பண்ணினாலும் இருக்கு. குலவதூபி உபேத்ய குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜ்ய ச சாதரம் முகுரயா ச தத்பத பங்கஜ நிபதிதா பதிதா. வைதீக மதத்துக்கும் சமய மதத்துக்கும் வித்தியாசம் உண்டு. வேதத்தை பிரமாணமாக உடைய நாமக்கெல்லாம் எல்லாரும் சமமான தெய்வங்கள். இந்த பெருமா கோவிலும் இருக்கும், சிவன் கோவிலும் இருக்கும், துர்க சன்னதி இருக்கும், மகாலட்சுமி சன்னதி இருக்கும். இந்த எத்தனை கோவில்ல போய் பாருங்க, சிவன் கோவில்ல பார்த்தேன்னா மகாலட்சுமி கோவில் சன்னதி இருக்கும். எத்தனை பெருமாள் கோவில்ல பார்த்தேன்னா துர்கை அவ வச்சிருக்க மாட்டா. நம்ம சிவன் கோவில்ல பார்த்தா பெரும்பாலா இருக்கும். சிவ சைவம் வேற. நாம பொறுத்த பரியந்தம் எல்லாத்துக்கும் நமக்கு பழக்கம். நாளடைவுல என்ன ஆச்சுன்னா அதுல ஒரு உபாசன கிரமத்துல ஒரு இஷ்ட நிஷ்டன்னு வரத்து, பெருமாள்னா பெருமாளை மட்டும் பூஜை பண்றது, சிவன்னா சிவனை மட்டும் பூஜை பண்றது அப்படின்னு பிரியும் போது இவாளுக்குள்ள டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வர ஆரம்பிக்கிறது. அதோட பெருமையை பேசுறதுக்கு எல்லாம் ஒருத்தர் வெய்ய ஆரம்பிச்சுட்டா. அது ரொம்ப தப்பு. அது நமக்குள்ளேயே நாம வச்சுட்டோம்னா முட்டாள்தனம். இப்ப எங்க மாதிரி உள்ளவாளுக்கு என்ன பிரச்சனையா படுத்துன்னா, சிவபரமா உள்ளவா கதை சொல்றவாளே கிடையாது. அவ முழுக்க சிவாச்சாரியார் ஓதுவார்கள், அந்த குரூப்பா அப்படி கொண்டு போயிட்டாவா. பெருமாள் பரமா உள்ளவா கதை சொல்றவா வைதீகத்துல உள்ளவா எல்லாரும் உண்டு. எங்களை மாதிரி உள்ளவா நடுநிலையா கதை சொல்றவா. நாங்க இப்ப பெருமாள் பரமா கதை சொல்றவா ஏதாவது தப்பா சொன்னா அதுக்கு பதில் கவுண்டிங் நான் தான் கொடுக்க வேண்டியது. ஏன்னா ஜனங்களுக்கு சண்டை போடணும்னு இல்லை, ஜனங்களுக்கு வந்து தப்பான மெசேஜை சொல்லிட்டு போக கூடாது. நீங்க போற போக்குல தப்பான மெசேஜ் சொல்லிட்டு போக கூடாது. இதுல என்ன ப்ராப்ளம்னா, இது நேர பாகவதம் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இங்க பாகவதத்துலதான் அந்த வார்த்தை இருக்கு, தாம்பத்தியார்த்த உமாம் சத்தின்னு. இன்னைக்கு திருமங்கல்யத்துல நாம மகாலட்சுமியை தான் பூஜை பண்ணுவோம் இன்னி பரியந்தம். ஆனா கல்யாணம் ஆகணும்னா பார்வதியை தான் பூஜை பண்ணுவோம். இந்த தமிழ்நாட்டை தவிர பாக்கி எல்லா பிரதேசத்திலையும் ஒரு பழக்கம் உண்டு. கல்யாணத்துக்கு முதல் நாள் கௌரி பூஜைன்னு உண்டு. தெலுங்கால எல்லாம் உண்டு, பார்த்தேன். தெலுங்கால், மாத்வால், கன்னடா இந்த சம்பிரதாயத்துல எல்லாம் உண்டு. தமிழ்நாட்டுலதான் அது விட்டுட்டோம். இது எல்லாருக்கும் பொதுவானது. முன்னாடி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இவள் பூஜை பண்றாள். மராட்டிய தேசமான இவள். ருக்மணி பிறந்தது நாக்பூர், குண்டனின்னு பிரதேசம். அது ஒரு தேசம். அது பூஜை பண்றாள். பகவான் அங்க வந்திருக்கிறது. வெளியில வந்தவன் இந்த பகவானை பார்க்கிறான். பார்த்தா பகவான் கிட்ட கால் திரும்புறது. புவன மோகன ரூப ருச்சாதயா விவசிதாகில ராஜ கதம்பயா त्वमपि देव कटाक्ष विमोक्षणैः प्रमदया मदयाञ्च कृषे मनाकृतम् अनुगमिष्यसि चन्दुमुखीति ताम्
सरसमेत्य करेण हरन् क्षणात् समधिरोप्य रथं त्वमाहुता भुवि ततो विततो निनदो द्विषाम् तदनु रुक्मिणीमागतमाघवे वधूमुपेक्ष्य निबध्य विरूपयन् हृदयमयं परिमुच्य कलोक्तिभिः पुरमया रमया सह कान्तया नवसमागमलज्जितमानसां प्रणयौक कौतुक जृम्भित मन्मथाम् अरमयः खलु नाथ यथा सुखं रहसितां हसितांशु लसन्मुखीम् அப்படி வர ருக்மணியை கைபிடிச்சு தூக்கி பகவான் போற வழியில தடுத்தவர்கள் எல்லாம் பலராமர் அடிச்சு விட ருக்மணியையும் ருக்மீன் அவளுடைய அண்ணாவையும் பகவான் யுத்தம் பண்ணி விரட்டி அடிச்சுட துவாரகைக்கு வந்து தூக்கின் வந்ததுதான் கல்யாணம்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கர்காச்சாரியாளுங்கிற ஆச்சாரியால வரவழைச்சு ருக்மணியினுடைய அப்பா அம்மாவை வரவழைச்சு பகவானி பீஷ்மக சுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமி பாணி புறமானிய விதிவத் உபயேமே. அந்த முக்கியம்தான் தூக்கின் போனதே கல்யாணம் நினைச்சிருக்கூடாது. புறமானிய விதிவத் அப்படின்னு இருக்கு பாகவதம். அது இவர் அந்த இடத்துல வந்து ருக்மணியோட சேர்ந்து சௌக்கியமா இருந்தாலும் சொல்லிட்டு போயிட்டார் விஷயத்த. அப்படி இல்ல, யதோக்தமான சாஸ்திர முறைப்படிதான் பகவான் கல்யாணம் பண்ணிருந்தார். இந்த கன்னிகாதானத்துக்கு பதிலாதான் சில விஷயங்கள், அதுல ராட்சச விதானம்னு பேர். அப்பா கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது தெய்வம், ஆர்ஷ விவாகம்னு பேர். இன்னைக்கு கிராமத்துல நீ பண்ணி கொடுக்கறியா பொண்ணை தூக்கட்டுமான்னு கேட்பான். அந்த சத்திரியாம்சம் உள்ள பேச்சுல வரும் அது. நீனா ஒழுங்கா பண்ணி கொடுக்குறியா இல்ல பொண்ணை ராவோட ராவா தூக்கட்டுமான்னு கேட்பான். இந்த முறை பொண்ணா இருந்தா அந்த தூக்கிற முறைக்கு ராட்சச விதானம்னு பேர். தூக்கினத்தினால உடனே தூக்கி ஓடி போனா அதுவே கல்யாணம்னு ஆயிடாது. அதுக்கப்புறம் சாஸ்திர முறைப்படி கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துல 5 ரொம்ப முக்கியம். விவாகம் பஞ்சலக்ஷணம். அது தமிழா, கன்னடமா, தெலுங்கா, மராட்டியா, ஹிந்தியா, இந்த பிராமணாலா அப்ராமணாலா எந்த கணக்குமே கிடையாது. பொண்ணு கேட்கறது, பொண்ணு தரேன்னு சொல்றது, பொண்ணை கொடுக்கறது, கைய பிடிக்கிறது, 7 அடி நடக்கிறது, இது எல்லாருக்கும் பொது. பொண்ணு கேட்கறது பரிசம் போடுறதுன்னு பேரு, பொண்ணை தரேன்னு சொல்றது. பொண்ணை கொடுக்கிற விதத்துல வித்தியாசம் இருக்கும். கண்டிகாதானமா கொடுக்கறமா இல்ல போட்டிக்கா கொடுக்கறமா பரிசா கொடுக்கறமா, இதெல்லாம் அந்த விஷயம். 4வது பாணி கிரகணம்ங்கிறது. ஹிந்து தர்மப்படி இந்த கைய பிடிக்கிறது தான் கல்யாணம். அதனாலதான் இன்னைக்கும் பிராமணர்களுடைய பத்திரிகையில திருமங்கல்யம் பண்ணிக்கிறதா கட்டுறதான்னு நம்ம போடவே மாட்டோம். நீ விருந்தம் பாணி கிரகணம் செய்து கொள்வதாய்